மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தொடர்ந்து தேர்தல் திருவிழா சூப்பராக போயிட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய பிரச்சார பயணம் இன்னைக்கும் ரத்து, உள்துறை செயலாளர் மாற்றம் மற்றும் பிரச்சாரத்தில் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்ததுன்றதெல்லாம் சார் கிட்ட கேட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஹை பட்டன் கிளிக் பண்ணாதவங்க ஹை பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வாசகர்களுக்கு நான் சொல்கிறது, ஒரு லைவ் போகலாம், கேள்வி பதில் மாதிரி நீங்கள் கேட்க நான் பதில் சொல்ல அப்படின்ற மாதிரி ஒரு லைவ் போகலாம். அதுக்கு யார் யார் ரெடியோ அவங்க பேரை அவங்க இதை குறிப்பிடுங்க. நம்ம அதை எப்படி கொண்டு போகிறதுன்றதை நம்ம ரெக்கார்டட் லைவாக கொண்டு போயிட்டு பண்ணலாம் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, இந்த தொகுதிகள் சர்வே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வேட்பாளர் இறுதிப்பட்டியல் அந்த மாதிரி நிலைமை நகரும் பொழுது நம்ம பல விஷயங்களை சொல்லலாம். இன்னொன்று நான் சொல்கிறது, இப்போ ஒரு புதுசாக ஒரு இதை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்காமல் வந்தவர் அப்படின்ட்டு. நேற்று ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்க்குறேன், அப்படியே 2 பசங்க எல்லாம் தான் தம்மா தூண்டு தான் அந்த சாட் ஜிபிடி கேஸுங்க. ஏய், தெரியுமாடா விஷயம்? நேரடியாக இல்லாமல் முதலமைச்சர் ஆனவங்க யார் தெரியுமா? யார்? 69 பேராசிரியர் நெடுஞ்செழியன், அப்புறம் ஓபிஎஸ்ஸு, அப்புறம் இது எதுக்கு சொல்கிறேன்னா, புரியுது யார்? எடப்பாடி சொல்கிறாங்களாம். 69 அண்ணாதுரை இறந்த பிறகு முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கருணாநிதியா இதானார்? கருணாநிதி என்ன முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கப்பட்டா இருந்தார்? எம்ஜிஆர்னு ஒரு கேரக்டர்னால் முதலமைச்சராக ஆகிருக்க முடியாது. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் தானே அவர் வந்தார். முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு கிடையாதுல்ல. அண்ணாவே கிடையாது. அண்ணாவே தென் சென்னைக்கு நின்னார், எம்பிக்கு நின்று ஜெயிச்சிட்டாரு. அதை பார்த்தா கட்சி ஜெயிச்சிச்சு. ஐயோ, எப்படா ஜெயிச்சிது? எப்படியோ ஜெயிச்சிச்சு. எம்ஜிஆர் சுட்டாங்க, அதெல்லாம் உடனே ஜெயிச்சிச்சு. ஏம்மா பர்சன்டேஜ் அவங்க தான் அதிகம். ஆனாலும் இதுதான் மாப்பிள்ளை அவர் தான். ஆனால் போட்டிருக்க சட்டை இப்படி ஆயிடுச்சு. என்னடா இது? சரி வந்துட்டுமா, ரைட்டு இரு, நான் ராஜினாமா பண்ணிட்டு வரேன்ட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். காமராஜர் முதலமைச்சராக வராரு, முதலமைச்சர் வேட்பாளராக வரல. ராஜாஜி குலக்கல்வி திட்டம்னு பிரச்சனை ஆனோன்னா 54 காமராஜர் வர்றாரு. காமராஜர் அதுக்கப்புறம் முதலமைச்சராக 62 நின்று முதலமைச்சர் ஆனோன்னா முதலமைச்சர் வேட்பாளர் நின்று முதலமைச்சர் ஆகிறார். அவர் 64 இவருக்கு கொடுக்குறாரு, பக்தவச்சலுக்கு. அவர் ஒரு இது காமராஜர் கே பாலிசின்னு கொண்டு வந்துட்டு கொடுக்குறாரு, கே பிளான். அப்போது பக்தவச்சல் என்ன முதலமைச்சர் வேட்பாளராக வந்தாரா? இப்படி நீங்கள் 1920 நீதி கட்சியிலேருந்து எடுத்தால் யாருமே முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி வந்தவங்க கிடையாது. அப்படி வந்ததுன்னு பார்த்தா முதல்ல எம்ஜிஆர் தான். இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு வந்தார். அடுத்து ஜெயலலிதா, அடுத்து ஸ்டாலின், வேறு யாருமே கிடையாது. எல்லாம் முதல் முறை வரும்போது இப்படி தான் வந்திருக்காங்க. இதில் என்ன யோக்கியது? இது கூட தெரிஞ்சிக்காமல் ஊடகங்களில் பெரிய ஊடகம் வச்சு உருட்டுறாங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? ஒழுங்காக உருட்டு. எல்லாரையும் விஷயம் தெரியாதுன்னு நினச்சின்னுக்கிறீங்க தான். அதனால் வாசகர்கள் நம்ம அந்த இதை கொண்டு போகும்போது ஒரு இதுவாக கொண்டு போகலான்றது என்னுடைய. சார், இப்போ சத்தமாக பேசுங்க சார். பேசிடலாம் சார். சார், இப்போ 2026 தேர்தல் முன்னிட்டு கருத்து கணிப்புகள் பலது வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஏபிபி சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற 2 அமைப்புகள் இணைந்து என்ன கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, டிஎம்கே கூட்டணி, திமுக கூட்டணி அவர்கள் 110 இடங்கள் வெல்வதாகவும், அதிமுக கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணி 122 இடங்கள் வெல்வதாகவும் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க சார். அதை தொடர்ந்து டைம்ஸ் நவ் அப்படிங்கிற கருத்து கணிப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 112 இடங்களை திமுக கூட்டணிக்கும் 120 இடங்களை என்டிஏ கூட்டணிக்கும் கொடுக்குறாங்க சார். அவர்களை தொடர்ந்து நம்ம புதிய தலைமுறை அவர்கள் 105 112 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி கைப்பற்றலாம்னோ, 118 125 தொகுதிகள் வரை என்டிஏ கூட்டணி கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களை தொடர்ந்து விகடன்ல என்ன கருத்து கணிப்பு சொல்றாங்க அப்படின்னா, 100 110 வரைக்கும் இந்த மாதிரி திமுக கூட்டணி வெல்ல வாய்ப்பு இருக்குதுன்ட்டும், 120 130 வரைக்கும் அதிமுக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்புறம் டெமோக்ரசி டைம்ஸ் அப்படிங்கிற அந்த கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, 108 இடங்கள் வரை திமுக கூட்டணி வெல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், 124 இடங்கள் வரை அதிமுக கூட்டணி வெல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களை தொடர்ந்து இறுதியா தந்தி டிவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, 40% வரை வாக்குகளை பெற திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, 43% வரை வாக்குகளை பெறுவதற்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சார். இதை மொத்தமா நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, 232 இடங்களுக்கு இவங்க திமுக அதிமுக கூட்டணிக்காக இறுதியான ஒரு முடிவை சொல்லிடுறாங்க. அந்த ஒரு 2 இடம் மட்டும் மிச்சம் வைக்கிறாங்க சார். அதை
புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கோ இல்லை நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கோ வந்து கொடுக்குறாங்களா, இல்லை அந்த இது இன்னும் இழுபறியில் இருக்கான்னு தெரியல. ஆட்சியை பிடிக்க போகிறேன்னு விஜய் வந்துக்கிறாரு, புதுசாக வந்த விஜய்க்கு 2 சீட்டா? இல்லை, அந்த 2 சீட்டு மட்டும்தான் இவங்க இந்த 2 இதுக்கும் ஒதுக்காம தனியாக வச்சிருக்கிறாங்க. மொத்தமாக கூட்டினா 232 வந்துடுது எல்லா கருத்து கணிப்புலையும். அந்த 2 இடம் மட்டும்தான் அவங்க மிச்சம் வைக்கிறாங்க. அது வந்து மற்ற அதை விடுங்க பார்த்துக்கலாம். என்ன விஷயம்னா, ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயம் சொல்லிகிட்டே வரோம், இதுதான் நடக்கும். திமுக ஆட்சியை தொடராது, அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். அது எப்படி போகும்னு தெரியாது. இப்போ அந்த 100, 110, 105, 100 இப்படி தான் வருது டிஎம்கே சைடு. இந்த 100ஐ அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலான்றதான் மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 100ஐ காலி பண்ணுற வேலையை விஜய் பார்த்துக்கிட்டே இருக்கார். விஜய் இன்னும் கொஞ்சம் அடிக்க இந்த சைடு இன்னும் 150 வந்தாலே முடிஞ்சது கதை. ஒரு கௌரவமான எதிர்கட்சியாக மட்டும் உட்கார்ற நிலைமைக்கு திமுக தள்ளப்படும். இன்னும் ஒரு இது வந்தால் குறையும், இன்னும் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடும். அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் ஓட்டுகளை மட்டும் பிரிக்கிறாரு. அது வந்து பெரிய அளவில் இது இல்லை. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டிஃபேம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ திமுக ஓட்டை பாதுகாக்கலாம்னு நினைக்கிறாங்க. பாஜகவும் அதிமுகவும் விஜயை அடித்தால் சிறுபான்மை வாக்குகள் விஜய்க்கு போகும். திமுக அந்த உள்ளே இருக்கிற வாக்குகள் மற்ற இதெல்லாம் விஜய்க்கு போகும், பட்டியலின இளைஞர் வாக்கு. அப்போ பாஜக அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஏடிஎம்கே நேற்று அடிக்கிறாரு. இதெல்லாம் விஜய் அடித்தாதான் எங்கள் ஆள் இல்லை இவர், உங்கள் ஆளுன்ற மாதிரி கொண்டு போனால் தான் விஜய்க்கு வாக்கு கூடும். விஜய்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ வாக்கு வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ திமுகவுக்கு அது பிரச்சனை. விஜய் பிரிக்கிற வாக்குகள் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எல்லோரும் இப்போ தான் அந்த லைனுக்கு வர்றாங்க. நான் சொல்லும் போதெல்லாம் கிண்டல் பண்ணியிருந்தாங்க, அதான் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த லைனுக்கு வர்றாங்க. அப்போ விஜய் வாங்குகிற வாக்குகள் சீட்டாக மாறாது, ஆனால் திமுகவுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த கணிப்பு கூட இன்றைக்கி இருக்கிற ஆட்சி மீண்டும் வந்துடுமோ, நம்ம ஏதாவது கொஞ்சம் இது பண்ணிட்டா தப்பாகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் கொஞ்சம் இப்படி போட்டு வைன்ற மாதிரி போகிறாங்க. ஆனால் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் சிலர் பண்ணதுலேயும் அவர்களுடைய எண்ணிக்கை 3% 5% வரைக்கும் கூடயே இருக்குது. ஏடிஎம்கே டிஎம்கே இப்போ இதிலே தந்தி 40% திமுக கூட்டணிக்கும் 43% அதிமுக கூட்டணிக்கும்ன்றாங்க. இந்த 3% தேர்தல் முடிவு மாற்றி விட்ரும், பெரிய அளவில் மாற்றி விடும். அந்த மாதிரி இதுவும் உண்டு, களம் இருக்குது. அப்போ விஜய் ஆரம்பத்திலேருந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், விஜய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, விஜய்கிட்ட பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்க. என்ன கோவப்பட்டாங்க, இவர் வந்துட்டார், நீ கட்சி ஆரம்பி, நீ இப்படி பண்ணு, எல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்கள் கட்சி பற்றி. இன்றைக்கி அவங்க எல்லாம் எங்கே போகிறாங்க, உங்களுக்கு நாங்கள் தான் துணையாக நிற்கிறோம். இப்படி திட்டினவங்களாம் எங்கே போனோம்? ஜான் என்கிற ஒரு நபரை விஜய் கையில் வச்சுக்கிட்டு இருந்தது தவறு அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னோம். ஏன்னா எல்லா தவறுகளும் எங்கே வந்து நிற்கும்னா விஜய்கிட்ட தான் வந்து நிற்கும். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, இவர் எம்ஜிஆர் மாதிரி சொல்லிக்கிறாருன்னா, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ முழு பொறுப்பும் எம்ஜிஆர் தான். யாரை கிட்ட வைக்கணும், யாரை தூரம் வைக்கணும், யாருக்கு பொறுப்பு கொடுக்கணும், யாருக்கு பொறுப்பு கொடுக்கூடாது, எம்ஜிஆர் தான் தீர்மானித்தார். அந்த மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா விஜய் தான் ஃபேஸ். அப்போ அந்த விஜய் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்றத நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறோம். சார், நீங்கள் ஒரு மளிகை கடையே இல்லை ஒரு ஹோட்டல் திறக்கிறீங்க, ஒருத்தர் ஹோட்டல் திறக்கணுன்னா ஹோட்டலுக்கு அடிப்படை என்ன? முதல்ல ஒரு பெரிய இடம் வேணும். அந்த இடம் ஒரு ஜனரஞ்சகமான இடத்துல இருக்கணும், ஜனங்க புழங்குற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது, ஹோட்டல் ஆரம்பிக்கிறோன்னா சமையலறை ஹோட்டலுக்கு பின்னாடி எங்கேயோ ஒரு இடம் நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கணும், சமையலறை உள் செட்டப்பு. அப்புறம் ஒரு பெரிய விசாலமான ஹாலு, தனி ஏசி ரூம் மாதிரி ஒரு ரூம், இது சேரு டேபிள், இந்த வசதிகள் இன்டீரியர் வசதிகள் இதெல்லாம் செய்யணும். கல்லாக்கு ஒன்று செய்யணும், பில்லு போடுறவருக்கு ஒன்று பண்ணணும். இது பொதுவாக எல்லாரையும் பார்த்து அந்த ஹோட்டல் இப்படி இருக்குது, இந்த ஹோட்டல் இப்படின்னு பார்த்து செஞ்சுக்கலாம். அடுத்து கண்டிப்பாக கல்லால் உட்காரத்துக்கு 2 ஷிஃப்ட்டுக்கு 2 பேராவது வேணும். அந்த இதுக்கு உட்காரத்துக்கு 2 ஷிஃப்ட்டுக்கு 2 பேர் வேணும். பில்லிங் மிஷினில் சப்ளையருங்க இத்தனை பேர், கிளீனரு இத்தனை பேர், மெயின் செஃப் ஒருத்தர், அவருக்கு உதவியாக இத்தனை பேர், காஃபி மட்டும் போகிறதுக்கு ஒருத்தர், இப்படி எல்லாம் பார்த்து பண்ணி பார்க்கிங் வெளியே நல்லா இருக்கணும், அதுக்கு 2 செக்யூரிட்டி, இப்படிலாம் இருந்தால் தான் ஹோட்டலு. இதுக்கப்புறம் பொருளுங்க,
என்னென்ன பொருள் வாங்கி ஸ்டாக்கில் வைக்கணும், கேஸ் சிலிண்டரு, வேறு என்ன எல்லா பாத்திரங்கள் எல்லாமே. இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு ஹோட்டலுக்கு. நானும் ஹோட்டல் திறக்கிறேன்னு சொல்லிட்டு வடிவேல் மாதிரி போய் உக்காந்துருந்தா, வடிவேல் பட காமெடி மாதிரி. அப்போது நம்ம இப்போ நீங்கள் நான் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு முடியுமா? தொழிலே நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது? நமக்கு என்ன தெரியுமா அதுக்கு போகணும், தொழிலை கற்றுக்கணுமா? அதான் சார், நமக்கு என்ன தெரியுமோ அதுதான் தொழிலை நமக்கு எது பண்ணுமோ அதில் தான் போகணும். தேவையில்லாமல் போய் அவன் ஹோட்டல் நல்லா நடத்துகிறான் நம்மளும் நடத்துகிறான்னு நினச்சோன்னா நடக்காது. சரி அப்படியே நடத்தணும், நல்ல பணம் இருக்குது, நடத்தணும்னு முடிவு பண்ணியாச்சு, பண்ணியே ஆகணுங்க அப்படின்னு என்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. இந்த அவரும் பார்ட்னரு, பண்ணிடலாம் சார், இறங்கி பண்ணிடலாம், மைக்கேம் ஹோட்டல் அப்படின்னா, அப்போது நம்ம அது பற்றி தெரிஞ்ச ஒரு ஆளை பார்ட்னராக, ஒர்க்கிங் பார்ட்னராக ஏதாவது சேர்க்கணும். வாப்பா ராசா இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் நம்ம போய் ஹோட்டல்கள் எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும், மற்றவங்கள்ட்ட யோசனை கேட்கணும், எல்லாம் பண்ணணும். சரி, செஃப்பு எல்லாம் போடணும். இதில் நான் என்ன பண்ணுறேன், எப்பா ஒரு நடத்தலாம்ப்பா, சரி ரைட்டுப்பா, எல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்ட்டு எங்கள் சொந்தக்கார ஊரில் ஒருத்தருக்கிறாரு, கல்யாணம் எல்லாம் பார்ப்பார், நல்லா சமையல்லாம் பார்ப்பார், அவரை கூட்டு வந்து இங்கே போட்டுக்கிறேன். இன்னொருத்தர் என் கூடியாகிறாப்புல நல்லா பேசுவாப்புல, அவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துக்குங்க. இப்படிலாம் போட்டால் விளங்குமா? என்ன செய்யணும்னு தெரியாது, ஒவ்வொரு நேரம் கற்றுக்கிட்டா இருக்க முடியும், முடிச்சு விட்ருவாங்க. இது ஹோட்டலு, கட்சி அப்படி கிடையாது. தேர்தல் நெருங்குது, 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கிறீங்க. ஏங்க டைம் இல்லைங்கன்னு திரும்ப சொல்கிறோம். நீங்கள் இப்படியே போனீங்கன்னா டக்குன்னு தேர்தல் வந்துடுங்க, அந்த தேர்தலில் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகுங்கன்னு சொல்கிறோம். ஏங்க பொதுச் செயலாளர்னு ஒருத்தரை போடுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரைட்டு, மன்றத்துக்கு ஓகே, அரசியல் கட்சிக்கு அவர் லாய்க்கு இல்லைங்க, அது எதிரொலிக்குங்கன்றோம், கேட்கல. ஏங்க ஜானுன்ற ஒரு ஃபெயிலியர் மாடலுங்க. உங்களுக்கு மத ரீதியாக அவரை பிடிக்குதுன்னா அது வேறு எதுக்காக வச்சுக்கோங்க, ஒர்க்கில் அவர் ஒன்றும் கிடையாதுங்க. அவருக்கு தெரிஞ்செல்லாம் ஒரு அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸில் ஒரு டீமை கையில் வச்சுக்கிட்டு மாற்று கருத்து சொல்கிறவங்கள திட்டுறதுக்கு மட்டும்தான் அவர் பண்ணுறாரு. பத்திரிகையாளர்களும் கொஞ்சம் பேர் கையில் வச்சுருக்காரு, அதெல்லாம் நாள் நாட்டிக்கிட்டு டிவியில் செய்தி போடும், அதை தாண்டி அதுக்கு ஒன்றும் தெரியாது. நீ செய்கிறதெல்லாம் கரெக்டு சூப்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது சரியில்லைங்கன்னு சொன்னோம், கேட்கல. கட்சினா இப்படி இருக்கணுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைங்க, உட்கட்டமைப்பு இல்லைங்கன்னா அதுக்கு தலைவரை இட்டுன்னு வந்து இட்டாந்து போகிறது தான் உட்கட்டமைப்புன்னு உருட்டினீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் மெத்தடே கிடையாதுங்க. ஒரு கட்சினா டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸுங்க. தலைவர் வந்து டெய்லி அவர் வந்து இறங்கினே இருந்தாங்கன்னா அது எனக்கு வரவே வராதே. நான் என்னைக்காவது ஒரு நாள் யாராவது அறிக்கை விட்டால் பண்ணுவேன்னா, அப்போ இறங்கிட்டீங்க, இனிமேலாவது டெய்லி கூப்பிட்டு வச்சு அவனை கூப்பிட்டு வச்சு பேசுங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் தானாக உங்களுக்கு அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிடும். அது செய்யுங்க, அதுவும் செய்யலை. சினிமா ஷூட்டிங் மாதிரியே கட்சியே நினச்சிட்டு இருந்தீங்க. உங்களுடைய பவருக்கு ஒருத்தர்கிட்ட சேர்க்கலை, ஒரு இரும்பு திரையை வச்சுக்கிட்டீங்க. கட்சினா அடுத்த கட்சியிலேருந்து எல்லாம் ஆள் வருவான், எவனையுமே உள்ளே விட மாட்டேன்னு வச்சுக்கிட்டீங்க. கடைசி காலகட்டத்தில் எவன் வந்தாலும் உள்ளே விடுவான்னு வச்சுக்கிட்டீங்க. அதில் தான் அந்த ராம்குமாரா அருண்குமாரா உள்ளே வந்தால் வேட்பாளர் வாங்கினா போயினான்ட்டான். இன்றைக்கி இன்ப சுற்றுலாவில் இருக்காப்புல கேரளாவில். அடுத்து நம்ம வந்து வயநாடு போவோமா அப்படி இப்படின்னு, இங்கே வேட்பாளரை காணோம். எவ்வளோ முரண்கள் தெரியுதா? ரெண்டாவது, கட்சிக்கு அடிப்படை என்ன அப்படின்றது தெரியணும். கட்சி பொதுச் செயலாளருக்கோ நிர்வாகிக்கோ மற்றவங்களுக்கோ. வர்றவங்களாம் வாங்க, ஆதவ் சார் வாங்க, என்ன பண்ணுவீங்க? நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன். எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன்? பிரசாந்த் கிஷோர் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். சரி, அவர் கூட கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் அவர் அனுப்பிச்சிட்டு நாங்களே ஒன்று இங்கே ஆரம்பித்தோம். ஓ, அதனாலே நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகிட்டீங்களா? ஆமாம் சார், ஏராளமான புத்தகங்கள் படிச்சிருக்கேன். சரி சரி வாங்க. நீங்கள் தான் தேர்தல் பரப்புரை செயலாளர், பொதுச் செயலாளர், செயலாளர் இல்லை பொதுச் செயலாளர். அருண்ராஜ் வேலையை காலி பண்ணிட்டு வந்துட்டேன் சார், உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படியா, சரி. நீங்கள் தான் கொள்கை பரப்பு செயலாளர். அவர் தானே கொள்கை பரப்பு செயலாளர்? யார் அவரா? கொள்கை பரப்பு செயலாளர் இருக்காங்களா? ராஜ்மோகனா இருக்காங்க, 2-3 பேர் இருக்கிறாங்க. கொள்கை இல்லையே சார். அப்புறம் இவர் சிட்டி நிர்மல்குமார், நீங்கள் தான் இணை பொதுச் செயலாளர். அப்புறம் நீங்கள் யார்? நீங்கள் பொதுச் செயலாளர் விட்டீங்க. அவர் தான் ஏற்கனவே விஜய் எடுத்துட்டாரு. அப்புறம் நான் தான் தலைவர், எல்லாம் போங்க பண்ணுங்க. அதில் தலைவரை இவங்க சரியில்லை, அவர் சரியில்லை, இவங்களுக்குள்ளேயே சண்டை. இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் ஜெயிக்கணும். சரி தலைவர், பார்த்துக்கணும் தலைவர், நீங்கள் போய் நிம்மதியாக இருங்க. அது மறுபடியும் இவங்க சண்டை போட்டுனேங்கிறாங்க. அவர் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போனார், நீ போய் நிம்மதியாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை இப்படியே ஊட்டினேங்கிறாங்க. கட்சிக்குள்ளேயும் கட்சி மட்டும் என் கையில் இருக்கணுமான்னு அவர் வச்சுக்கிட்டார். இது எல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, தாவேகா ஏன் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்றதுக்காக சொல்கிறேன். முதலமைச்சராக ஆட்சியை பிடிக்கணும்னு வந்த தாவேகா ஏன் இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்றதுக்கான காரணங்கள் சொல்கிறேன். அப்போது
பொதுச் செயலாளர் அவர் கட்சியை தனக்கு வேண்டிய மன்றத்தில் இருக்கலாம் போட்டார். அது ஒரு வசனம் சொன்னார், ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் உள்ளே விட மாட்டார். கரெக்டு தான். இவருக்கு வேண்டிய ஆளுங்களை மட்டும் போட்டுக்கிட்டார். அதனுடைய விளைவு இன்னெஃபிஷியன்ட், பார்ட்டி இன்னெஃபிஷியன்ட். ரெண்டாவது, சில ஆதாயங்கள், நீ எதாவது போட்டுக்கோ, நீ எதாவது சம்பாரிச்சிக்கோ. அப்போ அவன் எல்லாத்தையுமே பணமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். மற்ற முதலாளித்துவ கட்சியில் இருக்கிற அதே தன்மை இங்கேயும் வந்துச்சு. ஆனால் அங்கே பணம் போட்டு பணம் எடுப்பான், மாவட்ட செலவு உழைப்பான், எல்லாம் பண்ணுவான். இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஆசை மட்டும் இருக்குது. கல்யாணத்துக்கு கூப்பிட்றியா, எனக்கு இவ்வளோ ரூபா கொடு, ஃபோட்டோ எடு. இவர் விஜய் மாதிரி மாவட்டம் வட்டம்லாம் இப்படி ஒரு பக்கம் போச்சு. சரி, ரெண்டாவது, கட்சிக்கு மெயின் சப்போர்ட்டு இளைஞர்கள். அவங்க தானே இருக்காங்க. இளைஞர் அணி இருக்கா? இல்லை. எந்த பைத்தியக்காரனாவது இப்படி கட்சி நடத்துவானா? இந்த கட்சிக்கு அடிப்படையே இளைஞர்கள். ஆனால் இளைஞர் அணி கிடையாது. ஏன் இளைஞர் அணி ஆரம்பித்து புஷி ஆனதே இருந்துட்டு போங்க. இந்த துரைமுருகன்ல மாணவர் அணி அமைப்பாளராக இருந்தார். எப்போ அவருக்கே பையன் பிறந்தா அந்த பையன் மாணவராக இருக்கிற வரைக்கும் ஒரு மாணவரில் இருந்தார். அப்புறம் இழப்புகள் எதுன்னு ஒருத்தருந்தார். அவர் பார்த்தா ப்ரொஃபஸர் மாதிரி இருப்பார். அவர் மாணவர் அணியில் இருந்தார். ஒருவேளை கட்சி இப்போ ராஜீவ்காந்தி மாணவர் அவர் ராஜீவ்காந்தி. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீ இருந்து வேண்டியதானே. இளைஞர் அணி பொருளாளர் ட்ராக்ஸ் போட்டுக்க தலைவரை, ட்ராக் சிட்டி செட்டு போட்டால் நீ இளைஞர் அணி. அந்த மாதிரி இளைஞர் அணிக்கு யாருமே நிர்வாகி இல்லை. மாணவர் அணி அதிகமாக படிச்சுட்டு அடுத்த செட்டு ரெடியாக இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் வச்சு மேய்க்கிறதுக்கு ஒரு ஆளை போடணும்ல. அவன் தானே நாளைக்கு கட்சிக்கு அசட்டாக மாறுவான். மகளிர் அணி அது பெரிய அளவில் கிராமங்களில் அங்கே இங்கே பெண்கள்கிட்ட போகும். இல்லை. தொழிற்சங்க அணி இல்லை. ஆனால் மருத்துவர் அணி வழக்கறிஞர்னு ஏதோ வச்சுன்னு ஊட்டியிருந்தாங்க. மருத்துவர் அணி வழக்கறிஞர் அணிலாம் எந்த லட்சத்தில் இருந்ததுன்னு பார்த்தோம். அப்போ இவர்கள் அடிப்படை கட்சிக்கான கட்டுமானமே இல்லாமல் போனாங்க. இப்படி போவாதீங்கன்னு சொல்கிறதுல தேர்தலே வந்துச்சு. அப்புறம் இருக்கிறவனெலாம் வா 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 ஏப்பா யார்ப்பா அவர்? சரி, அதிமுக இருந்தாரா, எடப்பாடி துரத்தி விட்டாராம். சரி வா, வர சொல்லு, என்னப்பா வேணும்? அந்த தொகுதி வேணும். சரி, இவருக்கு அந்த தொகுதி கொடுப்பா. இது அன்றைக்கி காலையில் சேர்ந்தவங்களாம் தொகுதி தான் போ. நீயே நான் திமுகலேருந்து வந்திருக்கேன் மாதிரி. சரி, இவர் அந்த தொகுதி அவர் கொடு. நீ ரைட் சார், நம்மள்ட்ட 2 பேர் இருக்கிறாங்க, நம்ம தொகுதியில் இல்லாத ஆளுங்க. ஆமாம், கூட்டுவா அந்த தொகுதி அவங்க கொடுத்துருப்பா. இப்படியாக போட்டு ஒரு இதை நிறைவேச்சு. சரி, நான் இப்போ கேட்குறேன், தேர்தல் பரப்புரை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர் தேர்தல் பரப்புரைக்கு இத்தனை நாளாக என்ன செஞ்சார்? அவர் தானே பரப்புரை பொதுச் செயலாளர். அப்போ 234 தொகுதியிலையும் மாவட்ட செயலாளர்கள் ப்ளஸ் வேட்பாளர்கள், சில இடங்களில் மாவட்ட செயலாளர்களே வேட்பாளர்கள். அப்போது இவர் அங்கே வேலை சுலபமாக போகிறதுக்கும் எந்த வகையான பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போகிறதுன்றதுக்கும் இவர் என்ன பண்ணார்? அதானே இவர் வேலை. இன்னொன்று, எத்தனை மாவட்டம் இவர் சுற்றுப்பயணம் பண்ணார்? அவர் தன் தொகுதியில் மட்டும் இப்போ வில்லிவாக்கத்தை வில்லிவாக்கத்தை தாண்டலன்னு அங்கேயே அமைக்கிட்டாங்க. நான் சொன்னேன்னா வெளியே விட மாட்டாங்க. அடுத்து கொள்கை பரப்பு செயலாளர், அது யாருன்னு தெரில எனக்கு சரியா. அருண்ராஜா யாருன்னு தெரில. ஒருத்தர் எக்மோரில் முடங்கிட்டார், ஒருத்தர் திருச்செங்கோட்டில் முடங்கிட்டார். பொதுச் செயலாளர் தலைவர் இந்த பக்கம் போகிறாரு தென் மாவட்டங்கள்னால் இவர் வட மாவட்டங்களில் போகணும். தலைவர் கொங்குக்கு போனார்னா இவர் மத்திய மண்டலம் டெல்டாவுக்கு போகணும். இவர் இங்கேயே இருக்கிறார். தலைவர் இதுக்கு கொங்குக்கு போனார்னா இவர் இங்கே கோடம்பாக்கத்துக்கு போகிறார். தலைவர் மத்திய மண்டலத்துக்கு போனால் இவர் இதுக்கு மாம்பழத்துக்கு போகிறார். மத்திய கைலாச மாம்பழத்துக்கு போகிறார். அவர் டி நகருடைய வேட்பாளர். அதான் சொல்கிறேன், பொதுச் செயலாளர்ல. அப்போ இவர் அங்கே டி நகரில் இருக்கார். டி நகரில் எங்கே இருக்காரா, எங்கேயா தென்படுறாரா அப்படின்னு பார்த்தா ராஜ்மோகன் தென்படுறல கூட இவர் தென்படல. விளம்பரம் வரணும்ல, அப்படியே சீனை போடணும்ல. இப்போ தான் மைக்கே பிடிச்சிக்கிட்டு அந்த தமிழன் இந்த டிவி இருக்குதே, அந்த நியூஸ் தமிழ் அந்த டிவியில், எப்பா இந்த கேள்விலாம் கேட்காதீங்க பாடை, தொகுதி பற்றி தான் கேளுங்கடா சொல்கிறேன்டா அப்படின்ட்டு நான் சார் மைக் ஆனில் இருக்குதுன்னு அவங்க சொல்லவே இல்லை. அப்போ ரெடி ஸ்டார்ட் அப்படின்னா இது எல்லாம் ஒளிபரப்பாகும். எப்பா எதிர்கட்சி பற்றி எதுவும் கேட்டுறாதீங்கப்பா, ஆளுங்கட்சி பற்றி உள்ளத்துக்கு வச்சுருவானுங்க வம்பு. இப்படி ஒருத்தர் பொதுச் செயலாளர், அவர் தொகுதியில் அவர் வேட்பாளர். ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறாரா? இல்லை. அங்கே 2 பேருக்கு தான் போட்டி. ஆனால் சிட்டிங்கில் இருக்கிற திமுக எம்எல்ஏ அவர்களோட மகள் அவருடைய தலைமையில் கட்சியில் இணைஞ்சிருக்கு. சிட்டிங்கில் இருக்கிற எம்எல்ஏ வெளியே போயிட்டார் திமுக விட்டு. அப்புறம் என்ன, அவருக்கு அண்ணன் பையனை கொடுத்தாங்கன்னா அவர் போயிட்டார் வெளியே. மயிலாப்பூரில் வெங்கட்ராமன்
அவர் மேலே அவர் மனைவி புகார். என்னப்பா கட்சி அப்படி தானே, தலைவர் பொருளாக எல்லாம் அப்படி தான் இருப்பீங்களா அப்படின்னு. அப்புறம் கேட்டால் அது ஏற்கனவே பல வருஷமாக இருக்குங்க, அதுக்காக டைவர்ஸே பண்ணக்கூடாதா, குடும்பத்தில் பிரச்சனையே வரக்கூடாது சொல்கிறீங்களா? இல்லைப்பா அதெல்லாம் வரதான் செய்யும், அதெல்லாம் ஓகே, இல்லை பார்த்துங்க எல்லாருமே இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக அமையுது, என்ன பண்ணுறது அது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கட்சி முதலமைச்சராக ஆட்சி பிடிக்க போகிற கட்சின்றது இல்லை. ஆனால் இந்த கட்சிக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு, விஜயுடைய மாஸ். எங்கே போனாலும் அப்படியே ஜனங்க அந்த இளைஞர்கள் ஓட்டு போகிறதுக்கும் சரி ரொம்ப மாற்றம் வரும்னு நினச்சிட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வாக்குகள் தான் விஜய் வாங்க போகிற 15, 20, இல்லை 12, இல்லை 8, 10 இந்த வாக்குகள். இதுதான் இன்றைக்கி நிலமை. அதனால தான் அந்த 2 சீட்டு விஜய்க்கு எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, 110, 122, மீதி 2 சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் பிரிக்கிற வாக்குகள் நம்ம பல தடவை பேசிட்டோம், அது முழுசாக இவங்க யாரும் போட மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிற இந்த கால்குலேஷன் தான் நடக்க போகுது. அப்போ அந்த மாதிரி நடந்ததுன்னா விஜய் பல இடங்களில் சேதத்தை உண்டு பண்ணுவார். நான் நேற்று சொன்னேன்ல, சென்னை திமுகவின் கோட்டை, கோட்டையில் ஓட்டை, அந்த ஓட்டை விடுறதுக்கு விஜய் தான் காரணமாக இருப்பார். ஏன்னா அவர் நகர்ப்புறங்களில் பெரிய அளவில் வாக்குகளை பெறுகிறார். இது நீங்கள் பல இடங்களில் சென்னையிலே நீங்கள் பலரும் பேச ஆரம்பிச்சிட்டார். அதனால் இந்த கருத்து கணிப்புகள் திரும்ப திரும்ப என்டிஏ முன்னுக்கு வருது அப்படின்றத காமிச்சிட்டது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள். ஒருத்தர் டிஎம்கே 122 சீட்டு, என்டிஏ 110லாம் வரல. இன்னொன்று ஆரம்பத்திலே இந்த மாதிரி வருது. இன்னும் வேட்பாளர்கள் இறங்கி பல இடங்களில் அமைச்சரில் ஓட விடுவாங்க, எம்எல்ஏக்களை ஓட விடுவாங்க. போக போக அந்த வெற்றியுடைய இது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், தோல்வி முகம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் கொடூரமாக போயிட்டாங்க. தனிநபர் தாக்குதல், உருவ கேலி. தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணுறீங்க, டிவியில் பிரச்சாரம் கொடுக்குறீங்க, நீ என்ன கொடுக்கணும்? சாதனைகள் இல்லை எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணோம், அதானே கொடுக்கணும். உருவ கேலி பண்ணி சிரிக்கிறதுலாம் பண்ணிங்கன்னா எப்படி சரியாக இருக்கும்? திருப்பிட்டு பண்ணான்னு ஆவீங்க. பண்ணார் திருப்பி, அவர் பண்ணல, வேற பண்ணார். உருவ கேலி பண்ணலப்பா, உருவ கேலி பண்ணல. அவரை இழிவாக பேசுனீங்க, அதுக்கு திருப்பிட்டு அவர் அடிச்சார், பால்டாயில்னு அடிச்சார். உருவ கேலி அவர் இதுவரை பண்ணவில்லை, யாரும் பண்ண மாட்டாங்க, நாகரிக எண்ணம் உள்ளவர்கள் பண்ண மாட்டாங்க. புரியுதா? உருவ கேலின்றது ஒரு இதுவே கிடையாது. எம்ஜிஆர்லாம் எவ்வளோ உருவத்தை பார்த்து உள்ளத்தை மதிப்பது மாபெரும் தவறல்லவெல்லாம் பாடியிருக்காரு. எம்ஜிஆரோட ஒரு அழகாக ஒரு வேணுமா? ஆனால் அவர் யாரையும் என்ன எப்படி இருக்க, கருப்பாகிற, நே முடி இப்படி இருக்குது, நே உருவம் இப்படி இருக்குது, நே பல்ல காமிச்சின்னு யாராவது பேசியிருக்காரா? கலைஞரை யாரையா இது பண்ணியிருக்காரா? இல்லை இவர்கள் உருவ கேலி பண்ணுறது இவர்கள் ஆண் அழகர்களா? சொல்லணுன்னா எவ்வளோ சொல்லலாம்ல. அப்படி உருவ கேலி பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? காந்தியிலேருந்து ஆரம்பிக்கும். காந்தி நான் அழகரா? காமராஜரை பண்ணியிருக்காங்க, உருவ கேலி பண்ணியிருக்காங்க, அண்டங்காக்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் நாட்டுடைய தலைவர்கள் எல்லாருமே நடத்தை தான் ஒருத்தர் அழகாக காமிக்கும். ஏன் காந்தி மகாத்மா வந்தார், அவர் என்ன நல்லா புஜபல பராக்கியத்தோட அப்படியே சும்மா ஆண் அழகா நான் தக தக தகன்னு மிஞ்சினாரா? சாதாரண ஒரு ஏழை விவசாயி மாதிரி தான் இருந்தார். ஆனால் அவர் தான் மகாத்மா. இன்ன வரைக்கும் ரூபா நோட்டில் இருக்கிறார். அந்த அளவுக்கு இந்திய மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர். அண்ணா 6 அடி உயரமா? இல்லை பெரிய ஆண் அழகரா? இல்லை ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமா? அவர் இறந்தப்போ அவருக்கு வந்த இறுதி சின்ன நிகழ்ச்சிக்கு வந்த மக்களுடைய இது 3 நாள் சென்னை ஸ்தம்பிச்சு போச்சு. எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, ஒன்றுமே கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஜனங்க அப்படியே ரோட்டில் கிடந்தது 3 நாள். எவ்வளோ பேர் செத்து போயிட்டான். ட்ரெயினில் ஏறி வரும்போது ட்ரெயினில் அந்த பாலம்லாம் இருக்குல்ல, அதிலலாம் அடிபட்டு செத்தான், கரண்ட் ஷாக்கில் செத்தான், கீழே செத்தான். இன்னை வரை முறியடிக்க முடியாத சாதனை. இல்லை அதுக்கப்புறம் ஏதோ நடந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு இறுதி சடங்குக்கு வந்த கூட்டத்தில் அதுதான் இன்ன வரைக்கும் நான் முதலிடம். அப்போ அண்ணா ஏன் அவருடைய நடத்தை, அவர் அந்த மாதிரி காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் அவன் நெஞ்சில் நிறைந்தான் அப்படின்னு அந்த பாட்டை அன்னைக்கு கண்ணதாசன் எழுதியிருப்பார். அப்போ அந்த பாட்டு அந்த அளவுக்கு அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. 2 கட்சியிலும் இருக்கிறவங்களுமே அண்ணான்னு தூக்கிட்டு இன்றைக்கி விஜயும் அண்ணாவை தூக்கி போச்சுன்னு சுற்றுறாருன்னா அது
காமராஜர் அவர் இறந்தப்போ இயற்கையாக அழுதுச்சு. அன்றைக்கி அவ்வளோ மழை, அவ்வளோ கூட்டம். அந்த மாதிரி அவனை காமராஜர் என்ன பெரிய ஆனாளுங்களா? இவர்கள் சொல்கிற எந்த கேட்டகரியிலையும் வராதவர்கள் தான் பெரிய தலைவர்களாக இருக்காங்க. அப்புறம் என்னையா குருவை கேலி பண்ணுகிறீங்க? இப்போ அவர் திருப்பிட்டு பண்ணா இந்த உருவ கேலி பண்ணுறவங்க தான் நம்ம தலைமுடி சரியில்லை, நம்ம தலை சரியில்லைன்ட்டு அதுக்காற்ற ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருந்தாலும் மக்கள் உங்களை நேசிப்பாங்க. ஆனால் இவர்கள் அதை செய்யலைன்னு வச்சுக்கோங்க. இவர்கள் வந்து அவரை எடப்பாடியை சிரிக்காத, இப்படி சிரிக்காத, அந்த மாதிரிலாம் கேலி பண்ணுறாங்க. இதனால் அவருக்கு அவமானம் இல்லை, பண்ணுறவங்க தான் அவமானம். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாருமே இவர்களுக்கு ஏன் இந்த அளவு கோபமாக போகிறாங்க அப்படின்னா அது காரணம் என்னென்னா, விஜய் பிரிக்கிற வாக்குகள் தோல்வி நிச்சயம்னு அவர்களுக்கு தெரியுது. அப்போது எடப்பாடி பழனிசாமி இதை கெயின் பண்ணுறாரு, இவரை தனிப்பட்ட முறையில் அடிக்கணும், பர்சனல் அட்டாக் பண்ணோன்னு கொடூரமாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை அந்த இன்னொன்று இந்த மாதிரி அடிக்க ஆரம்பித்தா அவர் மேட்ரு பேசுறதை விட்டுருவார். அவர் எங்கே விட்றாரு? நம்ம பேசுறத கூட எடுத்துகிட்டு கவனிச்சிட்டு பேசினுக்கிறாரு. பால் கேட்டோமா ஆவினுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுங்கன்னு பேசினாரா? அம்மா உணவகம் கேட்டோமா, அம்மா உணவகத்தை பிரதானப்படுத்தி பேசுங்க அப்படின்னு ஏன் இதில் கவனிக்கணும் வந்துச்சா? இன்னும் பல விஷயங்கள் சொல்லிக்கிறோம். பனைப்பொருட்கள், கல் இருக்கிறது கூட அனுமதி இது பண்ணுங்கன்னு. உண்மையிலேயே யோசிங்க. ஒரு 4 தலைவர்கள்ட்ட அதிகாரிகளை மற்ற யார்கிட்ட பேசுங்க. கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. ஒன்றும் கெட்டு போகாது. கவர்மெண்ட்டுக்கு வருமானம்லாம் கெட்டு போகாது. எல்லாம் இப்போ எதுக்கு தடுத்து வச்சுருக்காங்க? கல் இறக்கிறத டாஸ்மாக் வருமானம் போயிடும். நீங்கள் பால் உற்பத்தியில் வருமானத்தை தேர்த்துங்க, கல் இருக்கிறதுல வருமானத்தை தேர்த்துங்க, ஜனங்க நல்லா இருப்பாங்க. இந்த சாய தண்ணியும் இந்த கெமிக்கல் டாஸ்மாகை குடிக்கிறத விட கல்லுகளில் குடிச்சு கொண்டால் இன்னும் ஒரு 2 வருஷம் எக்ஸ்ட்ரா உயிரோடு இருப்பான், நல்லா இருப்பான். அதனால இந்த பனை பொருட்கள்னால எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு நேற்று கூட சீமான் பேசியிருக்காரு. உண்மையிலேயே நல்லா இருக்குது. இந்த இதெல்லாம் விவசாயிகளுக்கான இதை வந்து மாற்று பொருளாதாரமாக நாங்கள் யோசிப்போன்றது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறாரு, பண்ணுறாருன்னா இவர்கள் உட்காந்து வேஷம் கட்டின்னு இருக்குது. கொள்முதலில் குவிண்டாலுக்கு 2500 தரேன்னு இவர் சொன்னார். கொள்முதல் விலைன்றது 2300 சில்லரை வந்து மத்திய அரசு கொடுக்குது. 131 என்னமோ இவர் கடைசியாக இப்போ ஏற்றி கொடுத்தாரு. ஆனால் இவங்க சொன்னது 2021 விவசாயத்துக்கு நெல் கொள்முதல் 2500 குவிண்டால்னால் 100 கிலோ வரும் தரேன்னு. இதை வந்து இப்போ மத்திய அரசு பல மாநிலங்கள் என்ன பண்ணுதுன்னா, சத்தீஸ்கர் வந்து 3600 கொடுக்குறாங்க ஒரு குவிண்டாலுக்கு. இவங்க ஆட்சி செய்கிற ஒடிசாவில் 3400 என்னமோ கொடுக்குறாங்க. இதோ கேரளாவில் 3000 கொடுக்குறாங்க. இங்கே 2500. அதில் 100 சில்லரை தான் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் உடையது. அப்போ 3000 கொடுக்குறாங்கன்னா 2300 சில்லரை கவர்மெண்ட்னா மீறி 700 கிட்ட கேரளா கவர்மெண்ட்டு கூடுதலாக ஊக்கத்தொகையாக கொடுக்குது. இது எல்லாமே அரிசி விலையில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது. பொது இதில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் பொது சந்தையை பாதிக்குதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க. ஊக்கத்தொகையை ரொம்ப கொடுக்காதீங்க, அது வந்து சிக்கலை கொண்டு வருது, அந்த ஒரு சமமின்மை வருதுன்னு. ஊக்கத்தொகை அதிகமாக கொடுக்கறதுனால இந்த சமமின்மை வந்தாலும் விவசாயிக்கு அது உபயோகமா அப்படின்றது விவாதத்துக்குரிய விஷயம். அதை தள்ளி வச்சுருவோம். நம்மால் உடனே பொங்கிட்டாப்புல. அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டாலின் இவ்வளோ நல்லது பண்ணுறாரு, ஊக்கத்தொகை வர 139 கொடுத்துக்கிறாரு குவிண்டாலுக்கு, அந்த நல்லதை விட்டுறலாமா அப்படின்னு மத்திய அரசு உட்காந்து யோசிச்சு மண்டையை குறைப்பி ஒரு ஆர்டர் போட்டு இவருக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. நான் கொடுத்தே தீர்வேன், உழைத்தே தீர்வேன், அந்த மக்களுக்கு நல்லது செய்யாமல் நான் விட மாட்டேன், எப்படி நீ பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரே சவுண்டு. இதை பச்சை துண்டு போட்டு ஏமாற்றுகிற விவசாயி என்ன பண்ணுகிறாரு? பச்சை துண்டு பழனிசாமி என்ன பண்ணுறாரு? உய் நான் கூட பார்த்தேன், என்னடா இது, ஆமாம் அநியாயமாக தானே இருக்குது, இவர் பழனிசாமி ஏன் அந்த மாதிரி இது ஒன்றுமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா உள்ள மேட்ரு நடக்குது. ஆகா சூப்பரியா, இது இந்தியா ஃபுல்லாகவும் அதை அமைச்சிருக்காங்க அந்த சுற்றறிக்கை. இன்னமும் இவருக்கு மட்டும் அமிச்ச மாதிரி இவர் ஊட்டிட்டாப்புல. சரி ரைட்டு, எவ்வளோ கொடுக்குறீங்க சார் ஆசா அப்படின்னு கேட்டால் 139 அதை கூட கொடுக்கூடான்றாங்க. நான் அந்த மக்களை கொலை தேத்திடுவேன். இருங்க நிறுத்துங்க. கேரளாவில் எவ்வளோ கொடுக்குறாங்க? 700. சத்தீஸ்கரில் 2500, 3600, 1100. அவ்வளோ. ஒடிசாவில் 3400, அது ஒரு 800, 900. அவங்களே கூட இந்த அளவு குதிக்கல. 130 ரூபா. அதுவும் எப்போ கொடுக்குறாங்க தெரியுமா? இந்த 2025 அப்புறம் தான் கொடுக்குறாங்க.
அதுக்கு முன்னாடி ஒரு 59 ரூபா கொடுத்துருந்தாங்க. இதுக்கு நான் உழைத்தே தீருவேன், செய்தே தீருவேன். ரைட் ராசா, டெல்டாக்காரரு நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க, ரைட் ஓகே. மழை பெஞ்சதை போன வருஷம் 1.5 லட்சம் ஏக்கர் வரைக்கும் பயிரில் வாடி போச்சு. நெல் கொள்முதல் நிலையங்களை வழக்கமாக திறக்கிறத விட குறைவாக திறந்து இரு மடங்கு விளைச்சல். அதான் வழக்கமாக விளையதை விட அதிகமாக விளையுது. அந்த விளையுதுன்றது ஆரம்பத்துலேருந்து தெரியும் விவசாயத்துறை அதிகாரிகளுக்கு, இந்த வேளாண் துறை அதிகாரிகளுக்கு. அப்போது இந்த மாதிரி டைமில் கொள்முதல் நிலையங்களை கூடுதலாக போடுவாங்க. கூடுதலாக போட்டு எவ்வளோ வாங்கி அனுப்ப முடியுமோ அனுப்புவாங்க. ஆனால் வழக்கமாக போடுற 4000 சில்லறையை விட கம்மியாக போட்டு இவன் போய் காற்று கிடந்து ரோட்டில் கொட்டி வச்சு மேலே மூடி போட்டு மழை பெஞ்சு அது முளைச்சி போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் ஏம்பா அறுவடை செஞ்சவொடனே அங்கே காற்று கிடக்குறான், நம்ம அறுவடை பண்ணால் நம்மளும் போய் காற்று கிடக்கணும், அதுக்கு வயல்லே இருக்கட்டும், அது கொஞ்சம் முடிஞ்சவொடனே ஒரு 10 நாள் பொறுத்து நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படின்னு வயலில் காற்று கிடந்தவங்களும் திடீர் மறுபடியும் மழைனால அதுவும் நீரில் மூழ்கி வந்து கதறாங்க. இவர் பழனிசாமி போய் எடப்பாடி பழனிசாமி போய் அங்கே கேட்குறாரு. அந்த அம்மா நெல்லெல்லாம் காட்டி கதறுது. உடனே இவங்க எதை கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா? அந்த அம்மாவுக்கு சொந்தமாக நிலமே இல்லை, சொந்தமாக தான் இல்லை, குத்தகைக்கு எடுக்கலாம்ல, அது தெரியாதுல்ல. இவங்க கார்பரேட் இல்லை, இவங்க கார்பரேட்டுக்கு மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை. வயல்வெளியிலேயே சிமெண்ட் தர போட்டு நடந்தவங்க தானே, வரப்புக்கு சிமெண்ட் போட்டு ஷூகாலோட போனவங்க தானே, கரும்பு காட்டில் காங்கிரீட் தர போட்டு போனவங்க தானே. அதனால் குத்தகை என்னன்னு தெரியாதுல்ல. இல்லை ஒன்று அந்த டெல்டாவில் யாரையா கூப்பிட்டு கேட்டு சிவி கணேசன் யாரையா கேட்டால் சொல்லியிருக்க போகிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இவர் என்ன பண்ணார், பையனை அனுப்புகிறார். பையன் நேராக போகிறார். அது அதிகாரிகள் படி சொல்ல போவார்ல, சார் இப்படி சார் இங்கே நில்லுங்க சார் இந்தாங்க சார், இதான் படிக்கணுமா? ஆமாம். நெல் கொள்முதல் நிலையங்கள் நம்ம பசர்பாகு இந்த மாதிரி நாங்கள் டெல்டாக்காரங்க, ரைட். அப்புறம் அவ்வளோதான் சார், வீட்டுக்கு போகலாம் சார். அவ்வளோதான் ரைட்டு. அந்த டாஸ்மாக் பாதுகாப்பு மையம் நல்லா இருக்குதா சார்? வேணா அதையும் ஒரு பார்வை பார்த்துடலாம் சார். அவ்வளோதான் சார். யாராவது நல்ல அதிகாரி இருப்பான்ல சார், அந்த வயல் இதெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு போய் அப்படியா சார், ரொம்ப டயர்டாகிறாரு. வயலுக்கு போனீங்களா, பார்த்தீங்களா? ஆனால் இப்போ போய் நானும் டெல்டாக்காரன் தான். ஆனால் அவனா பண்ணாரா இல்லையா? உதயநிதி மேலே அந்த இது வந்துச்சா இல்லையா? உங்கள் அப்பா மிஸ் பண்ணாலும் நீங்கள் இறங்கி பண்ணுமா வேணாவா? அப்போ தானே அந்த இதை ஈடுகட்ட முடியும். கலைஞர் மாதிரி இருக்கிறார்ப்பா அவர், ஒன்றுனா பண்ணுறாரு, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அது இது முடிஞ்சோடனே இவர் அப்புறம் என்ன பாதிப்பு, நெல் பாதிப்பு. ஆமாம், என்ன பண்ண போகிறீங்க ஐயா? ட்ரேல வச்சு கொண்டு வந்துடுறேன் ஐயா. கொண்டு வந்து காமிச்சாங்களா இல்லையா? அலுவலகத்தில் வச்சு பார்த்தாரு. இப்போ ஊராக ஓடுறீங்களா? அன்றைக்கே போல. ஆனால் பச்சை துண்டு போட்டு ஏமாற்றும் பழனிசாமின்னு போன ஆளை பிடிச்சி இவர் திட்டினுக்கிறாரு. இது எப்படி இது? இதுதான் இன்னைக்கு ஒரு நிலைமை. இந்த பயம்தான், இந்த நடத்தை தான் மக்களுக்கு எப்படி இருக்கும் கோபம். ப்ளஸ்ஸு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் பார்க்குறீங்களா எல்லா இடத்துலையும், ராசா கிளம்பு நாங்கள் ஓட்டு போட்டுடுறோம், எங்களுக்கு தானே, உங்களுக்கு தான், போங்க உள்ளெல்லாம் வராதிங்க, அவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம், எப்படி 5 வருஷம் இருந்தீங்களோ அப்படியே இருங்க, கிளம்புங்க, நாங்கள் ஓட்டு போட்டுடுறோம், ஏங்க மாற்றி போடுவோம், போங்க, இப்போ வந்து இப்படின்றீங்க, போங்க பார்த்துக்கலாம். தான் நடக்குது பல இடங்கள்ல. நடக்குதா இல்லையா? உன் ஓட்டு தேவையில்ல படா யாரு? அதே மணச்சநல்லூர் திருட்டு முறைகேடு ஒருத்தன் தான் பேச, உன் ஓட்டு தேவையில்ல போடான்ற மாதிரி. நீ தேவையில்லை போடான்னு இவங்க முடிவெடுத்துன்னுக்குறாங்க, இவர் ஓட்டு தேவையில்லை போடான்னு இவர் இது பண்ணுறாரு. இந்த ஆணவம், இந்த விஷயங்கள் ஏன் வருது? விட்டமின் சி இருந்தால் வாங்கிட்டு போடுறல்ல, அந்த அலட்சியம். பட்டியலில் எதுக்கு அடைக்கிறாங்க? ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க? யாரா நீ? நான் வேலை செஞ்சுட்டு போயின்னுக்கிறேன், 20 நாளைக்கு என்னை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சுட்டு 3 வேளை கறி சோறு போட்டேன்னா நான் வந்து உட்காரணுமா? 20 நாள் நான் வேலைக்கு போகல, தேர்தல் முடிஞ்சோன்னா வேலைக்கு வரல கிளம்புன்ட்டானா ஏன் நீ போடுவியா? எங்கேருந்து இவ்வளோ காசு எங்களுக்கு பண்ணுற? 5 வருஷமாக ஏன் பண்ணல? இப்போ என்ன எங்கள் மேலே அப்படியே பாசம் கேட்கணுமா வேணாவா? பட்டியலை யாரும் அடைப்பாங்க? ஆடு மாட்டை தான். அப்போ அங்கே போய் நீங்கள் அடையிறீங்கன்னா உங்கள் சிந்தனை எங்கே இருக்குது? ஆடு மாடு அளவுக்கு தானே இருக்குது. அந்த அளவுக்கு வறுமை இருக்கா சார் மக்கள்கிட்ட? சார் நான் ஒன்று சொல்லிட்டா, ஒரு 10 புக்கு வாங்கிக்கிங்க, குமுதம், கல்கட்டு இதெல்லாம். எங்கேயாவது மெயின் ரோட்டில் போய் நின்றுங்க, அந்த கொடம்பாங்க ரோட்டில் அப்படி கொடுங்க, சும்மா போகிற கொடுங்க. எவன் வண்டியை நிறுத்திட்டு வந்து உங்கள்கிட்ட வாங்குறானா இல்லையா பாருங்க.
இந்த ஒரு கவுண்டமணி சொல்லுவார்ல, ஃப்ரீயாக கொடுத்தா பினாயில் விட குடிப்பான், ம். அந்த கதை தான். நாங்கள் பார்ட்டியில் இருக்கும்போது இந்த பிரசுரம் போட்டு விற்போம். ம். நம்ம அவ்வளோ தகவல் சேகரித்து அதை எழுதி அதை கொண்டு போய் அச்சு பார்த்து எல்லாம் பார்த்து ஒரு அவனுக்கு அமௌண்ட் ஒன்று கொடுத்து அந்த தொகை மக்கள்கிட்ட பிரச்சாரமாக போட்டோன்னு நம்ம கையை கடிக்காத அளவுக்கு ஒரு 2 ரூபா அப்படின்னு பிரசுரம் கொடுத்துட்டு இருந்தா டமால்னு ஒருத்தன் நடுவில் சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு ஓடியாரான். ம். நான் சொல்கிறது ஒரு 92 அந்த 2 ரூபா 2 ரூபாவா எதுக்கு? இதாங்க பிரசுரம், அது நான் சும்மாவில் கொடுக்குன்னு நினச்சா அப்படின்னு அப்பப்போ சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பு. இதுதான் மக்களுடைய மனநிலை. சந்தேகம் தான் போங்க, பழைய பேப்பரில் ஒரு ஒரு பழைய குமுதம் பண்டல் கட்டி வச்சுருப்பான், வாங்கி வச்சுக்கிங்க, கொடுங்க, சும்மா கொடுங்க, வாங்கிட்டு போயினே இருப்பான். அப்படியே அவன் கை நீட்டுவான். இந்த இது சோறு போடுறது பார்த்துருக்கீங்களா? நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், எங்கள் அப்பா இறந்ததுக்கு நான் 3 தேக்ஸா 150 கிலோ ஆகிட்டேன். அப்புறம் பார்த்தா இது எங்கே நம்ம கொடுக்க முடியுமோன்னு யோசித்தேன். திறந்து வச்சோம் சார், அரை மணி நேரத்தில் எல்லாம் காலி சார்ன்றான். காரில் நின்று வாங்கிட்டு போகிறானா. இந்த இது ஊற்றுவாங்க தெரியுமா, ரோஸ் மில்க்கு தான் கொடுப்பாங்க. கீரு பைக்கெலாம் நிறுத்தி வாங்கி குடிச்சுன்னு போவோம். இதுதான் நம்ம உலகம். ஓசியில் கொடுத்தா என்ன வேணாலும் இது பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, பட்டிக்கு வாங்கி உட்காரு 3 வேளை உட்காருனா ஜாலியாக உட்காந்துக்குவோம். படம் வேற போட்டு விடுறாங்களாம். படம் ஆனா கிடம் திமுக பட்டியல உதயநிதி படம் தான் போடுறாங்களாம். இதெல்லாம் சொல்லக்கூடாது, ரொம்ப ஓவரு. பட்டியில் ஆளே இருக்க மாட்டான். ஓடி மாமன்னனுக்கு வேணால் உட்காருவோம், ம். மற்றபடி ஓடி போயிடுவோம். சரி சார், வழக்கம் போல கடலூர்ல இன்னைக்கு விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மீண்டும் ரத்து பண்ணியிருக்காங்க. ரத்து பண்ணியிருக்காங்களா? ரத்து இவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஏன் கரெக்டாக சொல்லுங்க. விஜயை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விஜயை தான் சார் சொன்னேன். பண்ணியிருக்காருன்னு தான் பண்ணியிருக்காரு. இல்லாட்டி தாவேக்கா பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்க அங்க வரும். பிரச்சாரத்தை விஜய் ரத்து பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்காரு. வழக்கம் போல விஜய் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசு பண்ண மாதிரி ஆயிடும். புரியுதா? வார்த்தைகள் கரெக்டா இருக்கணும். அப்போ இதான் நான் நேரத்தை சொன்னேன், தொடர்ச்சியா வராதும் ரோட் ஷோ பண்றதும் அப்படியே போறதும். உதயநிதியை கேன்சல் பண்ணி இவரு கொடுத்தாங்க, இவர் யூஸ் பண்ணாரா? பண்ணல. உதயநிதிக்காக கொடுத்திருக்கலாம். 2 மணி முதல் 8 மணி வரை கொடுத்திருக்கலாம். 2 மணி முதல் 8 மணி வரை நம்ம கூட நேற்று கொடுத்திருந்தாங்க. பேசியிருந்தோம், 8 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, நிறைய பேச போறாரு போல இருக்கு அப்படின்னு பேசியிருந்தோம். பேசிட்டு இருப்பாரு, வீட்டுல உட்காந்து பேசின்னு இருப்பாரு, பார்க்கல. நிறைய பேசின்னு இருப்பாரு. என்னதான் சார் நினைக்கிறாரு விஜய்? ரெஸ்டா சார்? முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி ரத்து பண்றது மூலியமா சொல்றேன். அப்படி அதன் மூலியமாக முதலமைச்சர் ஆகலாம்னு நினைக்கிறாரு. சரி, ஒருவேளை நம்ம ஓட்ட பிரிக்க தான் போறோம், அதுக்கு ரோட் ஷோவே போகுதுன்னு நினைக்கிறாரா? ரோட் ஷோ எங்கங்க அவரு? அது அப்படின்னா கூட நீங்க அந்த 8 மணி நேரத்துக்கு ரோட் ஷோ போய்க்கலாம்ல. 8 மணி நேரத்துக்கு இல்ல அது மாதிரி இப்ப நாளைக்கு கன்னியாகுமரியில பரப்புரை செய்யறதா இருந்துச்சு. ஆனா இந்த முறை பொதுக்கூட்டம் கிடையாது, ரோட் ஷோ நான் மட்டும் ரோட் ஷோ மட்டும் தான் போறேன். கன்னியாகுமரி, மாத்தி கவரப்பட்டி. இப்ப மாத்தி 8 இடமா 6 இடமா அதை சொன்னாங்க. அது கன்னியாகுமரி கிடையாதாமா. ரோட் ரோட் ஷோ ஷோ தான் போறாரு நம்ம பிரச்சாரம் கன்னியாகுமரி. இல்ல. பேச போறது ரோட் ஷோல தான் பேச போறாரு. 13ஆம் தேதி கும்மிடிப்பூண்டியிலையும் பிரச்சாரம் ரத்து. அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை மேற்கொள்றதால பிரச்சாரம் ரத்து அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாலினை பார்த்தலாமா பாய் பண்ணும்? அவர் பாவம் ஏதோ எழுதி கொடுத்ததை பேசிக்கின்னு என்ன பாய், கிளாஸ் பாய், எரிதடி மாலா, ஈவு இறக்கம் இருக்கிறதா, பச்சை துண்டு பண்ணு, இப்படி தானே பேசிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாமா பாய் பண்ணணும்? நீங்கள் போய் நீங்கள் பேசுறதை பேச வேண்டியதானே. இது எப்படி சார் ஒரு அலட்சிய போக்குன்னு எடுத்துக்கலாமா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொன்னேன், இவருக்கு பேச வராது, இவருக்கு பிரச்சனை இருக்குது சொன்னா இல்லையா? இப்போ அது எதிரொலிக்குதா இல்லையா? சரி, அதுக்கு ரோட் ஷோவாது பண்ணலாம்ல. ரோட் ஷோ பண்ணால் தான் பைக்கை கொண்டு விட்டு விழுந்து வாடுறீங்களே, கொலைகாரனா ஆகிடுறீங்களா மறுபடியும்? நாளைக்கு கன்னியாகுமரியில ரோட் ஷோ பண்ணா அங்க விழுந்து வர மாட்டாங்கிறீங்களா? அங்கே இப்போ போலீஸ் ஒரு இது சொல்லி கொடுத்துருக்காங்களா, ரோட் ஷோனா பைக்குகள் பின்தொடரக்கூடாதுன்னு ஏதோ சொல்லிக்கிறாங்க. சரி சார், இப்போ நேற்று சைக்கிள் ஓட்டினாரு, நாளைக்கு ஒரு டிரைவர் தள்ளி உட்காரு, நானே வண்டி ஓட்டுறேன். அப்போ நான் என்ன சார் பண்ண, என்ன மாதிரி கை காட்டவா? தேங்காய்லாம் அடிக்கிறாயா? நீ வாங்க அந்த அடியை தலையில டம்முன்னு அடிக்கிறான். என்னங்க இது ஒரு கலாச்சாரமாக மாறிட்டு வருது. அவங்க பிரேமலதா ஆகவே இந்த கூட்டணி மிக சிறப்பான அண்ணன் ஸ்டாலின் அவனா டொமால்னு அடிச்சான் ஒருத்தன். அவனுக்கு என்ன காண்டோ தெரில, டவலை சுருட்டி பத்துன்னு. மாஜாக்கா. ஏய் உனக்கு அவ்வளோதான். என்ன துட்டது? மாஜாக்கா மனிதனே ஜனநாயக கட்சி. ஆமா, நம்ம அன்சர் இவரு தமிழ் அன்சாரி. அப்போ அவனுக்கு ஏதோ கோவம் இருந்துருக்கு. அவன் அடிச்ச உடனே அப்புறம் ஏதோ சொல்லிட்டாங்க, இந்த பாரு அப்படின்னு ஏதோ ஒன்று எச்சரிக்கை பண்ணாங்க போல. இது இவர் யார், நேற்று விஜய் என்னென்னவோ அடிச்சுக்கிறாங்க. கடைசியில் நாங்கள் வெறும் தேங்காய் நீங்கள் துணியில் சுற்றி அடிச்சான். கரெக்டா?
பெருந்தேங்காய் ஆமா. அடிச்சா கவர்ல போட்டு Cover. எரிஞ்சாங்க சார். அது எப்படின்னா அந்த இதில் சோ 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 அப்படின்னு போடுவாங்க பார்த்தீங்களா, காக்கா விரட்டுறதுக்கு அப்படி வச்சிருப்பான். கவன் கவன் சொல்லுவாங்க. கவனா. அப்படி வச்சு அப்படி விட்டானா சர்ன்னு போகும். அந்த மாதிரி சும்மா அடிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்குள்ளே போட்டு அப்படி சுற்றி அப்படி விட்டான் வச்சுக்கிங்க சல்லுன்னு வரும். அது ஒரு பேலஸ்டிக் மெசைல் மாதிரி வரும் சல்லுன்னு. மூஞ்சில பட்டுச்சா அவருக்கு? மண்டை இங்க அடிச்சு போணுச்சு. ஆளு ஒரு நிமிஷம் வழிதாங்க பிடிச்சாரு, அப்புறம் மெயின்டைன் பண்ணிட்டாரு. சரி, இப்படி பண்றவரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அடுத்த 10 நாளைக்கு எல்லாரும் தாவேகா நிர்வாகிகள் எல்லாருமே வீடு வீடா சென்று மக்களை சந்திக்கலாம், மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மக்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அப்படி பாருங்க, இதை எப்படி பாருங்க, எப்படி பாக்குறீங்க நீங்க? என்னத்த பார்க்கறது? நான் என்ன பார்க்குறேன்னா, இவர் இந்தியாவிலேயே உலகத்திலேயே அதிக பூத் கமிட்டி மெம்பர்களை கொண்ட கட்சி நம் கட்சி அப்படின்னு சிடி நிர்மல்குமார் அவர்கள் உருட்டினார் ஞாபகம் இருக்கா? அப்புறம் பூத் கமிட்டி கூட்டம் ஒன்று நடத்தினாங்க ஞாபகம் இருக்கா? மதுரையில் கோவையில் நடத்துறாங்க சார். கோவையில் மதுரையில் பொதுக்குழுல கல்லூரியில் நடத்துனாங்க. கல்லூரி நடத்துனாங்கல்ல. அன்னைக்கே நான் இந்த விமர்சனம் வச்சேன். இதை நடத்தினா முறையாக நடத்தாமல் காலிலேருந்து ஒரு அரங்கம் மாதிரி வச்சு ஒரு 4-5 பேரை பேச விட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒரு பயிலரங்கம் மாதிரி பண்ணாமல் ட்ரைனிங் மாதிரி கொடுத்து இவர் இங்கேருந்து ரோட் ஷோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறார் ஏர்போர்ட்டா கோவைக்கு தான் முதல் முறை. அப்போ அப்படியே வந்து லாஸ்ட்டில் இவர் வந்து சேர்ந்த பிறகு கையில் ஒரு புக்லெட் கொடுத்தாங்க. அதுனா தேர்தல் ஆணையத்திலே இருக்குது. அதை இது பண்ணி ஒரு பென்ட்ரைவை போட்டு கையில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் உலகத்திலேன்னு எல்லாம் உருட்டினாங்க. யார்? இவர் உட்பட, ஜான் புஷி உட்பட எல்லாம் வந்துட்டு இத்தனை பூத் கமிட்டி மெம்பர்கள். அதுன்னு பூத் கமிட்டி யார் நடத்துவானா நம்ம இவர் தான் அதை ஒரிஜினா. அவருக்கு தெரிஞ்ச ஒரே கூட்டம் பூத் கமிட்டி கூட்டம் தான். அதை இங்கே உருட்டினோன்னே நம்மளால் எல்லாமே பூத் கமிட்டி மெம்பர்னு கொண்டு வந்து உட்கார வச்சது எல்லாம் ஃபேக்கு. கொஞ்ச நாள் பொறுத்தான் விஜய்க்கு தெரியுது. இப்போ என்ன விஷயம்னா, பூத் கமிட்டி மெம்பர்ஸுக்கு ட்ரைனிங் கிடையாது, அவங்களுக்கு எதுவும் தெரியல. பல தொகுதிகளில் மேக்சிமம் தொகுதிகளில் இப்போ வரைக்கும் பூத் கமிட்டி மெம்பரே கிடையாது. எப்படி சார்? ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆளாவது இருப்பாங்களா சார் விஜய்? இல்லை, இந்த இவன் போகணும்ல, பூத் கமிட்டி மெம்பர் கூட்டம் போடணும்ல, அந்தந்த பகுதி வட்டம் இவங்க போட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அவங்க மூலியமாக தான் எல்லாமே நடக்கும். இப்போ தாவேகால அது கிடையவே கிடையாது. ரெண்டாவது வட்டம் பகுதி செயலாளர் இந்த இது அதுக்கும் ஏற்பாடும் எதுவுமே இல்லை. கிளை தூரம் போகணும்ல, போனால் தானே மக்கள் ரெடியாக இருக்காங்க. நாங்கள் போய் அவங்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஏற்பாடும் இல்லை. தொகுதியே கவர் பண்ண முடியல. தொகுதிக்குள்ளே எப்படி பர்மிஷன் வாங்கணும்னு தெரியல. இங்கே வாங்குறது விவர மாதிரி தான். புதுக்கோட்டை போகிறது, அடுத்து கடலூர், அடுத்து திருநெல்வேலி, அடுத்து வேறு எங்கேயாவது. திருநெல்வேலி போனீங்கல்ல, தூத்துக்குடி போனீங்கல்ல, கன்னியாகுமரி எவ்வளோ தூரம்? அப்படியே போகலாம்ல, கன்னியாகுமரி போகலாம்ல. புதுக்கோட்டை போனீங்கல்ல, இந்த சைடு கரூர்னு இப்படி வரலாம்ல, கொங்குக்குள்ளே வரலாம்ல. பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டா அங்கங்கே தங்கிட்டு வேலையை ஆரம்பிச்சு போகணுமா வேணாம்? என்ன ஒவ்வொன்றுங்க வந்துட்டு போகிறீங்க. ஒரு நாள் பிரச்சாரம், ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறார் சார். அதுதான் சொல்லுவாங்க. இதில் ஒரு இது சொல்லுவாங்க, மாறி வரதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஆல்டர்னேட் டேஸ். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி நடக்கிறதுக்கு. சரி, ரைட். அதானே ஹைப்ரிட். அப்படியா? ஹைப்ரிட்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமும் ஆஃபீஸ் ரெண்டும் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை, இன்னொன்று என்னென்னா, நம்ம ஏற்கனவே திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறோம், ஹெலிகாப்டரு பிரச்சாரம் பெஸ்ட்டு, பர்மிஷன் முறையாக வாங்குங்க, போய் இறங்கி அண்ணாமலை அவர்கள் கூட அப்படிதான் பண்ணுறாரு. 3 லட்சம் ரூபா தானா சார் ஒரு நாள் வாடகையே? ஒரு ஹெலிகாப்டருக்கு ஒரு நாள் வாடகையே 3 லட்சம் ரூபா தானா? பாருங்க, சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறாரு, 12 லட்சம் ரூபா, 9 லட்சம் ரூபா. தனியாக அதை இறக்க ஒரு விமான தளம் வேணும். ஆமாம், இது எங்கே வேணா இறக்கலாம். கிரவுண்ட் இருந்து ரெடி பண்ணிட்டா போதும். தூசு பறக்காத அளவுக்கு ஹெலிபேடுன்னுவாங்க. அந்த ஹெலிபேடே இப்போ அப்படி இருக்குது, பண்ணலாம். இல்லைன்னா ஒரு சிமெண்ட் தர மாதிரி போட்டு ரெடி பண்ணணும். இன்னும் சில இடங்களில் இருக்கும், ஏன்னா தலைவர்கள் வந்து போயிருந்தனால அந்தந்த இது ஸ்கூல் கிரவுண்ட் அங்கெல்லாம் இருக்கும், அங்கே போய் இறக்கிடலாம். இன்னும் அந்த இது மண் பறக்காத அளவுக்கு, அந்த ரெக்கை இது பண்ணாத அளவுக்கு ஒரு வசதி இருந்தால் போதும், கொண்டு போய் இறக்கிடலாம். மொட்டை மாடில் இறக்குறவங்களாம் இருக்கிறான். அமெரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மொட்டை மாடில் இறக்குவான், ஏற்றுவான். அதனால் இவர் ஈஸியாக இருக்கலாம் தெரியுமா? அந்த மாதிரி மொட்டை மாடில் இறக்கி அப்படியே உள்ளே வந்து அப்படியே வந்துட்டு அப்படியே உட்காந்து அப்படி போகலாம். அதனால் இவர் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்பான்னு ஒரு படத்தில், வடிவேல் படத்தில், அதுக்கு தான் நாங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டோம் காரணம் அப்படின்னு. அதெல்லாம் ரகசியம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு. சார், சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவர்கள் பேசாமல் இருந்தாலும் விசில் புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெடிக்கும்,
சீட்டாக வெடிக்காது, ஓட்டாக தான் வெடிக்கும். ஓட்டா கிடைக்கும். இதான் நம்ம தான் சொல்கிறோமே, ஓட்டாக வெடிக்கும், சீட்டாக வெடிக்காது. இல்லை அது பேசாமல் இருக்குது, சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது, அதுக்காக சொன்னேன். வேற என்னங்க பண்ண முடியும்? மௌன புரட்சி அதுன்னு ஒட்டிக்க வேண்டியதான். இவங்களுக்கே கடுப்பாக இருக்கு. நான் என்ன கேட்குறேன், நீ முறை எதுக்கு நின்னீங்க? அதை வச்சு நான் தேர்தலில் சரி நின்னீங்க, அங்கே எதாவது பண்ணிட்டு நீங்கள் தான் தேர்தல் ப்ரொபகண்டா செக்ரட்டரி, நீங்கள் தான் ஆப்ரேட் பண்ணி எல்லா ஒர்க்கும் பண்ணணும், இல்லை பொதுச் செயலாளர் பண்ணணும். யாருமே அவன் தொகுதியில் எனக்கு என்ன போடா எக்கெடுக்கட்டு போடா, நான் எங்கே ஜெயிச்சிக்கணும், ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு இவர் இங்கே, நீ எக்கெடுக்கட்டு போடா, நான் டி நகரில் நிற்கிறேன் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு. இப்படி இருந்தால் என்ன கதை? அதனால தான் பிரச்சனை. அதனால் அந்த கட்சி இந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்குது. இதற்கு பிறகாவது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுற வழி இருக்குமா அப்படின்றது தான் விஷயம். இதே மாதிரி வச்சுக்கிட்டு இந்த செங்கோட்டை எங்கே போனார்? 50 ஆண்டு கால தலைவர், எம்ஜிஆருக்கு இது எம்ஜிஆரையே பார்த்தவர், அப்படி இப்படி என்ன வச்சு கோபிச்செட்டிப்பாளையத்து உள்ளே உட்காந்துக்கிறார் போல், அங்கே பூத் கமிட்டி போட்டு. இதுதான் நிலைமை. அவர் சொல்கிறாரு எல்முருகன் தான் காரணம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்படின்றாரு. கேஸ் வாங்க போகிறாங்க. மாற்றி மாற்றி யார் ரிலீஸ் பண்ணாலும் நீங்கள் போய் புகார் கொடுத்தீங்களா? புகார் ஏதாவது கொடுத்தாங்களா? தெரியல சார். சைபர் கிரைமில் புகார் கொடுத்துருக்காங்க. கொடுத்தாதன்படி கைதெல்லாம் கூட பண்ணிருக்காங்க. சரி, இவங்களாம் சொல்கிறாங்க. விஜய் என்ன சொல்கிறாரு? விஜய் ஒன்றும் சொல்லி அதை இது பேசிட்டு இருக்கலாம் சார். ஒருவேளை பிரச்சாரம் அட்டன் பண்ணியிருந்தா தடுத்ததுக்கே ஒன்றும் பேசினதில்ல சார். அது ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல பேசியிருந்தா. எல்லாம் பேச மாட்டாங்க. எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஜான் சொல்லியிருப்பாப்புல. இப்போதான் கடவுள் அமிச்சார் மெசேஜ், நீ ஜனநாயகம் பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அவ்வளோதான். ரஜினிகாந்த் அவர்களும் வந்து ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு வந்து அவர் என்ன பயமா தெரியல, ஏய் இப்படியோ ஏதாவது காரணம் அப்படி பார்ப்போம், ஏய் என்ன பார்க்குற, இல்லை நீ தான் அந்த இடத்துக்கு போனேன்னு சொன்னாங்க அப்படின்னு அந்த மாதிரி. இல்லை அவர் வந்து உண்மையிலேயே அவருக்கு தெரியும்ல அந்த விஷயம், ஒர்க் எப்படி நடக்குது, என்ன ஒரு எவ்வளோ பாதிப்பு வரும்னு தெரியும்ல. அந்த இதில் அவர் வந்து வருத்தப்பட்டு சொல்கிறாரு. சூர்யா சொல்லியிருக்காரு, கமல் அவர்களும் சொல்லி பர்மிஷன் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது நான் இதுவரை படம் என்றால் உங்களுக்கு எவா மேட்ருக்கு வாப்பா, இல்லை அந்த படத்தை வந்து வெளியிட்டேன் அது சொல்லுங்கள், அதை விட்டு நீங்கள் வாட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு புரியுது 3 நாள் ஆகும் சொல்லுங்கள். இல்லை அதுக்கு நான் அதான் கண்டனம் தெரிவிக்கணும். சினிமா விஷயத்துலாம் கமல் அவர்கள் குரல் கொடுப்பாருல்ல, குரல் கொடுப்பாரு. சரி சரி சரி, ஏன் சார் ஏன் கொடுப்பாரு. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து தான் அவங்க மேலே தான் தப்பு, அவங்க மேலே தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்ல முடியும்? ஏங்க இங்கே சென்சாருக்கு அனுப்புறது டிஜிட்டல். ஆமாம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு எடிட்டிங்கு அவங்களுடைய டீம் ஒர்க் நடக்கிற இடத்துல 4K HD. இப்போ எதாவது வெளியாக இருக்குது? HD தான் ரெஃபரன்ஸ் நம்பரோட வெளியாயிருக்கு. அப்போது ரெஃபரன்ஸ் நம்பரு இந்த ஹெச்டினா லேபில் இருந்து இல்லை அவங்களுடைய டீமில் இருந்து எங்கேயா இருந்தால் வெளியாயிருக்கு. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இன்றைக்கி சைபர் கிரைம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் அந்த காலம் எங்கே வெளியாச்சு, இங்கே இப்போல்லாம் அப்படி எடுத்துருவாங்க, தொட்டா தூக்கிடுவாங்க. அப்புறம் ஒருவேளை இவங்களே வெளியிட்டு இருந்தாங்களாம், இல்லாட்டி எவனையாவது ஒருத்தனை பலிகடாக்கி அவன் வெளியிட்ட மாதிரி ஆக்கினாலும் அது ஒரு நபர்ன்ற மாதிரி போயிடும். அதனால் இன்னும் ஒரு 2 நாள் கூட ஆகாது, யாருன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி சார், இபிஎஸ் அவர்கள் வந்து ஆள தெரியாதவங்க ஆள்றதுனால தான் கடன் வந்து அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் வந்து தேர்தல் அறிக்கையில் பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. 2000 கொடுக்கறது, 10,000 கொடுக்கறது, ஃப்ரிட்ஜு, அந்த மாதிரி பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. கடனே வாங்காமல் இது சாத்தியமா? அவர் தான் சொல்கிறாரு, ஆள தெரியாத ஆள்றனால தான் கடன். அதான் இருக்கிற கடனை விட எக்ஸ்ட்ரா கடனை வாங்க. ஆள தெரிஞ்சனா எங்களுக்கு தெரியும்பான்றாரு. எங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணும். 10,000 கோடி நான் சொல்லிட்டா, நான் ஏற்கனவே சொன்னேன் 24,000 கோடி ரூபா ஒன்ஸ் ஒரு டைம் கொடுக்குறது. 3 ஆண்டுகளாக 8,000 கோடி கொடுத்தா ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் வராது. ஸோ மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஃப்ரிட்ஜெலாம் வந்து 8,000 10,000 ஃப்ரிட்ஜு ஹோல்சேல் கொட்டேஷன் கொடுத்தாங்கன்னா அவன் அந்த எல்லாத்தையுமே குறைச்சிருவான். இந்த மெயின் இது அந்த கண்டென்ட் இந்த இது இருக்குல்ல, கம்ப்ரெஷர், இது உள்ளுக்குள்ளே வந்து அலுமினியம் கம்ப்ரெஷரு, இந்த மாதிரிலாம் போட்டு விலை குறைச்சி ஒரு 7,000 8,000 நல்ல ஃப்ரிட்ஜெலாம் கொடுப்பாங்க, உழைக்கும். அதான் சார், இந்த கடனை வந்து குறைச்சிட்டு இந்த திட்டங்களை வந்து இந்த அதுக்குள்ளேயே செலவினங்களை ஈடுபடுத்த முடியுமன்றது தான் கேள்வி. தாராளமாக பண்ண முடியுங்க. அதுக்கேற்ற வருவாயை முதலீடுகள் மற்ற விஷயங்களில் கொண்டு வந்து வரியை ஏற்றாமல், இல்லாட்டி வரி போடலாம், எதில் போடணுமோ அதை போட்டு ஜனங்களுக்கு போடாதுன்னு பண்ணலாம். அதனால் அது பாசிபிள் தான். அதனால தான் இல்லாட்டி எப்படி அறிவிப்பாங்க? என்ன கேட்டால் இந்த இதெல்லாம் ஆரம்பத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எது சுழற்சி பொருளாதாரம், சுயசார்பு, தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்குதோ அதில் தான் நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணணும். இப்போ சீமான்லாம் சொல்கிறாருல அந்த மாதிரி. அதை விட்டுட்டு இலவசன்ற பேரில் இந்த பணம் கொடுக்குறது இதெல்லாம் வந்து
கவர்மெண்ட்டுக்கு மேலும் நெருக்கடியை தான் உண்டு பண்ணும். மேலும் என்ன சொல்றாருன்னா, மகளிர் உரிமை தொகையை நாங்க புஷ் பண்ணி தான் நாங்க வந்து திமுக வந்து செயல்படுத்த வச்சோம். 28 மாசம் கழிச்சு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் அறிவிச்ச திட்டங்களும் வந்து எப்படி இப்ப ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் உடனே கொண்டு வந்துருவாங்களா? யார் அறிவிச்ச திட்டம்? இப்ப இபிஎஸ் தேர்தல் அறிக்கையில அறிவிச்ச திட்டங்கள் இப்போ வந்து மாசம் மாசம் 2000 ரூபாய், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ், அதுக்கும் ஒரு டைம் எடுக்கும்ல. என்ன பண்ண போகிறாங்களோ கையை விரிச்சிட்டீங்க. வேற என்ன? நான் என்ன உங்கள்ட்ட இருந்து பதில் எதிர்பார்த்தேன். நான் என்ன அந்த இது திமுக ஒருத்தர் முட்டு கொடுத்தாரு ஜெயரஞ்சன் அந்த மாதிரியா? 10,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 10,000 ரூபா தான் அதுக்கப்புறம் நான் சொன்னேன். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒரு 3 வருஷம் அப்படியே தள்ளி கொடுக்கலாம். அதான் அதுக்குமே லேட் ஆகும்ல. அவர் அந்த பாயிண்ட்டை குறித்து சொல்றாருன்னு தான் கேள்வி. 24,000 கோடிங்க ஒரே வருஷத்தில் கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. உற்பத்தியை பெருக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் இது பண்ணி பண்ணுவாங்க. மேலும் விஜய் அவர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பிரச்சனை வந்ததுக்கே 72 நாள் ஆளை காணோம் அப்படின்னு சொல்றாரு. நான்லாம் பல பிரச்சனையை பார்த்துருக்குன்றாரு. வெளியே வரமாட்டாருன்றத மறைமுகமா இபிஎஸ் அவர்களும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு விஜய் தாக்குறதுக்கு. நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னேன்ல, விஜயை அடித்தாதான் சிறுபான்மை அவங்களே அடிக்கிறாங்கப்பா பாவம் பண்ண மால்னு போடுவாங்க. விஜய் ஆதரிச்சின்னா ஈஸியாக ஹெல்ப் பண்றாரு. பி டீம்ன்றாங்க. விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏங்க நான் தான் சொன்னேங்க, விஜய் போட்டோ வச்சு கும்பிடுங்க பாயப்பா. எல்லா அதிமுகனும் விஜய் போட்டோ வச்சு கும்பிடு. சரி, அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நீங்க பேசுறது தான் இபிஎஸ் பேசுறாருன்ற மாதிரி இருக்குல்ல. வேற என்னங்க நீங்கள் ஏங்க நான் பேச யதார்த்தங்க. இவர்களும் கூட்டணி பலத்தில் இருக்காங்க. இப்போ தனியாக விட்டு பாருங்கள் 2 பேரையும் ஒன்றும் விளங்காது. இப்போ காங்கிரஸ் விஜய்கிட்ட வந்தால் என்ன கதியாக இருப்பாங்க? நான் இப்போவே சொல்லியிருப்பேன் இத்தனை % பூட்ட கேஸ் இதுன்னு. அதனால தான் இழுத்து பிடிச்சி நிற்கிறாங்க. இவங்க இழுத்து பிடிச்சி நிற்கிறாங்க. பயத்துடைய வெளிப்பாடு தான் கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தனிநபர் தாக்குதல்லாம் பண்ணுறாரு. காரணம் என்ன? இல்லாடியே இவர் விஜய் சொல்லுவார் தெரியுமா, அவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் பேச வேண்டியதில்லை, நாங்கள்லாம் அப்படி இப்படின்னு பேசுவாங்கள்ல. அந்த மாதிரி 10 தோல்வி பழனிசாமியை பற்றியெல்லாம் நாங்கள் பேச தேவையில்லை, எங்கள் ஆட்சியின் சாதனையே போதுன்னு. இப்போ ஏன் பயம் வருது? அப்படியே ஒரு லீடர்ஷிப்பை அப்படியே உருவாகிட்டே வரும் பொழுது இதை காலி பண்ணணும், டிஃபேம் பண்ணால் மட்டும்தான் காலி பண்ண முடியும். இன்னொன்று இவர் வெறுப்பில் ஏதாவது வார்த்தை விட்டு அதை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நேற்று ஒரு அம்மா சொல்கிறாங்கல்ல. நான் நேற்று கூட பேசுனேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பேசுகிறேன், எங்கே என்ன பேசுனேன்னு தெரில. கனிமொழி சோமு அவர் வந்து அவதூறாக பேசுகிறார் அப்படி இப்படின்ட்டு அந்த அம்மா அவதூறாக பேசுகிறாங்க. தவிழ்ந்து போனார் ஊர்ந்து போனார்ன்றாங்க. ஏங்க இதெல்லாம் என்னங்க அவதூறாக அவர் பேசுகிறாராம் அப்படி சொல்லிட்டு இவங்க அதே பேசுகிறாங்க. அதனால் இவங்க நீங்கள் மலர் வளையம் வைப்போன்ற மாதிரிலாம் ஏதோ நீ கனிமொழி பேசுனாங்கன்ட்ருக்காங்க. நான் இன்னும் சரியாக பார்க்கல, பார்த்தா கூட நாளைக்கு பேசலாம். எங்களை எதிர்ப்பவர்களுக்கு மலர் வளையமாக ஏதோ சொன்னிக்கிறாங்க அப்படின்னு. அதனால் அந்த அளவுக்கு எண்டுக்கு போயிட்டாங்க. அஜெண்டா தான் எல்லாரும் ஒரே மாதிரி பேசும். பழனிசாமி ஒன்றும் இல்லை அப்படியே கொண்டு வாங்க. அவருமே அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருல. ஆமாம், அவர் இவங்கள்ட்ட அது மட்டுமே பண்ணல, ரிப்ளை கொடுத்துட்டு மேட்டராக பேசுகிறாரு. அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. கொரோனா டைமில் ஆல் பாஸ்லாம் போட்டிருக்கோம், நீங்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு கூட கேட்டிருக்காரு. ஆமாம், யங்ஸ்டர்ஸ் நீ வாட்டில் நீ அங்கங்கே இது ஒரு நல்ல யுக்தி இல்லை சார். நான் உன்னை பாஸ் ஆகினேன், நீ என்ன பாஸ் ஆகுனேன் ஞாபகம் இருக்கா அப்படின்ற. இப்போ ப. சிதம்பரம் அவர்கள்ட்ட வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. காரைக்குடியில் விஜய் அவர்கள் வந்து பேசாமலே போயிட்டாரு அப்படின்ட்டு. அதுக்கு அவர் பதில் அளிச்சிருக்கிறாரு, இது மாதிரி அரசியலில் ரீடேக்லாம் கிடையாது, பேசி தான் ஆகணும், பேசலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் நம்மளும் சொல்கிறோம். 1/2 மணி நேரம் லேட் ஆகிடுச்சின்றீங்க, பேசுங்க. என்ன பெருசாக பேசிட போகிறீங்க? சொல்லின்னு செல்வாரா 3/4 மணி நேரம் அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு? 10 நிமிஷம் பேச போகிறீங்க, பேசுங்க. போலீஸ் சார் வேறு என்ன பண்ண போகிறாங்க? வழக்கு போட போகிறாங்க. சீமான் சொல்ல பேசுனா வழக்கு போட்டுக்கோ, நான் பேச தான் செய்வேன்னு பேசுகிறாருல, பேசிட்டு போங்க. வழக்கு போட போகிறாங்க. அங்கே இருந்து இங்கே வருவாராம், நடுவில் இறங்கி சைக்கிள் ஓட்டு வரான், உளுந்து வருவாரான், எல்லாம் பண்ணுவாரான். மக்கள் ஜனம் காத்துனுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுனா அவங்களுக்கு மட்டுமா பேச போகிறீங்க? நீங்கள் பேசுறது ஃபுல்லாக எல்லாருக்கும் பரவும். மிஸ் பண்ணிட்டீங்கல்ல. அதனால் இந்த தேர்தல் இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம டிஆர் பாலு அது சொல்லிக்கிறார், தலைமைச் செயலாளர் மாற்றி விட்டார்கள், யாரும் கேட்காமலே மாற்றி விட்டார். கேட்டு மாற்றுறாங்க, கேட்காம மாற்றுறாங்க. அது தேர்தல் ஆணையம். அதுக்கு ஒரு மனு கொடுத்து அப்போ உங்களை பாதிக்குதா தலைமைச் செயலாளர் மாற்றினது? அப்புறம் மிட்டல் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் ஏதோ பதிவு போட்டாருன்றதுக்காக அவர் ஆர்எஸ்எஸ் அதிகாரி மாதிரி சொல்கிறதே தப்பு. சரி, அவர் ஆர்எஸ்எஸ் அதிகாரி தானே, தமிழ்நாட்டிலேருந்து அமுச்சு விட்ருக்க வேண்டியது தானே? அவர் இங்கே தானே அதிகாரியாக இருந்தார். அந்த அதிகாரியாக இருந்தனால தான் இங்கே மறுபடியும் அவர் விஎன்டிசி மாற்றுறாங்க. இது என்னமோ எனக்கு ஒன்றும் புரியல. KN நேரு கோத்து விட்றாரான்னு தெரில.
ஒரு பத்திரம் வடிவேல் சொல்லுவார், ஏய் நானே சமாதானம் பேசிட்டு வரட்டேன், நீ வேற புதுசாக போய் கிளப்பாதுறேன், எங்கள் அண்ணன் மேலே மட்டும் கை வச்சுப்பார், நெருப்பு அவரு அப்படின்னு வம்பு இழுத்து, உரசுனா நெருப்புன்னுவாங்கல்ல, ஆமா ஆமா பற்றிக்கும் அப்படின்னு. பத்தல எங்கே உரசுன்னு சொல்லிட்டு தேப்பாங்களா, அந்த மாதிரி கேஎன்ஆர் வழக்கு அவுட்டு தான் இருக்குது. எஃப்ஐஆர் போட்டால் நான் சொன்னேன், விளக்கு தேய்ச்சா பூதம் வரும், இடி வரும், விளக்கு தேய்ச்சா அதான் பூதம் வரும், பூதம் வரும், வழக்கு போட்டால் இடி இடி வரும். வரும். அந்த மாதிரி தான். அதுலேயும் குறிப்பா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா, தீரஜ்குமார் அவர்களுக்கு வந்து எந்த தேர்தல் சம்பந்தமான வேலையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? எல்லாருக்கும் தான், இவருக்கும் அருணுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணு. அப்படிலாம் தேர்தல் ஆணையம் வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்கன்ற மாதிரி வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் போஸ்டிங் போடுவாங்க. இது ஆக்சுவலாக வெயிட்டிங் லிஸ்ட்டு, அவ்வளோதான். இவர் நகர்த்திட்டாங்க, ஒருத்தரை போட்டாங்க, இவருக்கு என்ன போஸ்ட்டு சொல்லுவோம் இரு, அவ்வளோதான். அதை வச்சுட்டு தனியாக உருட்டுறது, அப்படியா இப்படியா அதுவா இதுவான்னு. அதனால் இவரும் வந்து அவருக்கு நெருக்கமானவர் கமிஷனர், அவர் எவருக்கும் நெருக்கமானவர் இல்லை, அவர் ஒரு மாதிரி டைப். அவர் தாமரம் கமிஷனராக இருந்தார், அவர் ஒரு மாதிரி லோன்லி டைப் அவர். அப்போ இதெல்லாம் மாற்றங்கள் வரத்தாங்க செய்யும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ உள்துறை செயலரை மாற்றிட்டாங்கல்ல, 1 2 3 4 டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி, கமிஷனரு, உள்துறை செயலர், இன்னும் சிட்டி கமிஷனர் இருக்காங்க, மற்ற சிட்டி கமிஷனர் இருக்காங்க, 4 மண்டல ஐஜி இருக்காங்க. அதில் தேவையான ஆளுங்களையும் மாற்ற செய்வாங்க. அதெல்லாம் நடக்கும். ஏன் சார் இத்தனை நாள் விட்டுட்டு இப்போ திடீர்னு மாத்துறாங்க எல்லாரையும்? இத்தனை நாள் பார்த்துருப்பாங்க, நிலைமையெல்லாம் பார்த்துருப்பாங்க, சரியில்லைன்னு கண்டுபிடிச்ச உடனே மாற்றிருப்பாங்க. இப்போ மேற்கு வங்கத்துலலாம் முதலே தேர்தல் மேற்கு வங்கத்தில் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஜட்ஜியே கடத்திட்டு போய் 7 மணி நேரம் 7 ஜட்ஜியை வச்சுருந்தாங்க 1 hour, தெரியுமா மேற்கு வங்கத்தில்? தெரியாதா? தெரியாது. மறுபடியும் திட்ட போகிறாங்க வாசகர்கள். 7 ஜட்ஜை வச்சு அடைச்சி வச்சு, அதுக்கப்புறம் போய் எல்லாரும் தலையிட்டு பெரிய லெவலில் இது பண்ணி வெளியிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டுச்சு, அப்புறம் தான் வெளியில் வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டு வழக்கை எடுத்து சீஃப் செக்ரட்டரி, டிஜிபிலாம் வந்து பதில் சொல்லுன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அங்கே சட்டம் ஒழுங்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, உடனே தான் மாற்றுவாங்க. ஜட்ஜின்னா என்ன சாதாரணமா? ஒரு ஜட்ஜி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எடுத்தாங்கன்னா அவரை நீக்க முடிஞ்சதா? இம்பீச்மெண்ட்டு கொண்டு வந்தாங்க பார்லிமெண்ட்டில், அப்படியே நீக்கலை. நேற்று அவராக ராஜினாமா பண்ணிட்டு போனார். இதுதான் ஜட்ஜிங்க பவர். அப்படிப்பட்ட ஜட்ஜிப்பா, நான் ஜட்ஜா வா உள்ளவா, நீயே ஜட்ஜி உள்ளவா, நீயே ஜட்ஜி உள்ளவா, 7 பேரை ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு நைட்டு விட்றாங்க. என்ன இது நாடா? என்ன இது? யார் கட்டுப்பாட்டில் இருக்குது வெஸ்ட் பெங்கால்? சார், அண்ணாமலை அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம், ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி ஏன் அரசியலுக்கு வந்தோன்னு நினைப்பாரு, அந்த அளவுக்கு போவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நேரடியாகவே சொல்லியிருக்காரு. அது அண்ணாமலைக்கே வெளிச்சம், பேட்டரி பிடுங்கன்னா சார்ஜ் போய்டும்ன்றாரு. நான் நடக்க தெரியாது. இதே அண்ணாமலை தான் முன்னாடி வாய் விட்டார், அது உண்மையிலே நடந்துச்சு, இல்லை மிரட்டுறதுக்காக சொல்கிறாரான்னு தெரியல. கொங்கு மண்டலத்தில் எப்படி சார் இருக்கு? ஏடிஎம்கே தான் கொங்கு மண்டலம்னு வரும்போது இப்போ செந்தில் பாலாஜி வந்து கோவைக்கு கொண்டு வந்திருக்காங்க. செந்தில் பாலாஜி எலெக்ஷன் டைம்ல எப்படி வேலை கைதியா அவர் இங்கேருந்து அங்கே கொண்டு வந்துக்கிறாங்கன்றீங்க? அவர் தான் வந்தாருங்க. அவர் தான் வந்தாரு. அவருடைய செயல்பாடுகள் தேர்தல் நேரத்தில் நல்லா இருக்கும்ல, அப்போ வந்து ஏடிஎம்கே இருக்கிறது ஏதாவது மாறுமா? ஏங்க அங்கே திமுக, இது ஏடிஎம்கே வெயிட்டுங்க. அம்மன் அர்ஜுன் நல்ல கேண்டிடேட்டு, ஏற்கனவே இருந்தவர். இந்த 3 முனை போட்டியில் தான் அவர் ஒன்றும் இல்லாமல் பெருசாக இம்பாக்ட் ஆகாதுன்னு சொல்றீங்களா? திருமாவளவன் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்குமான அந்த ஒரு பனிப்போர் தொடர்ந்துகிட்டு இருந்தது வந்து இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்ததுன்னா எப்படி தெரிஞ்சுதான் வந்தது? செய்திகளில் வந்திருக்குது. இல்லை, செய்திகளில் வரட்டும், வந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுதான்? அது இணக்கம் ஆயிட்டாங்க, தலைவர்களுக்கிடையே இணக்கம் ஏற்பட்டு விட்டது. எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? அதை கூட்டத்தில், எந்த கூட்டத்தில்? ஏங்க அவர் ஒரு கூட்டத்தில் அறிவிக்கிறாரு, அந்த அம்மா உட்காந்து சிச்சுன்னுக்குறாங்க. அப்படியே ஸ்டாலின் அறிவிக்கிறாரு, எஞ்சி நிற்கிறாங்க பிரேமலதா. இந்த லட்சத்தில் தான் அவரை மெயின்டைன் பண்ணுறாங்க. பனிப்போர் இருக்கு இன்னும். பனிப்போரா? கடுமையான கோபத்தில் இருக்காங்க. 7 தொகுதியிலும் விசிகாவை தோக்கடிச்சே தீரணுன்ற மாதிரி போகிட்டு இருக்குது. இந்த பக்கம் விசிகா வந்து எங்கள் தலைவரை நீங்கள் அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு பேனர் பிடிக்கிறான். ஏன் எந்திச்சு நிற்கல? எங்கள் தலைவர் உங்கள் பேரை அறிவிச்சப்போ ஏன் எந்திரிச்சு நிற்கல அப்படின்னு பேனர் பிடிக்கிறான். கடுமையான வெறுப்பு. வட மாவட்டங்கள் முழுவதும் விசிகா, பாமக, தேமுதிக, திமுக இவர்கள் தான் அந்த இடத்துல, அந்த கூட்டணிக்குள்ளே. பாமக இல்லை. அப்போ இந்த 3 பேருக்குள்ளேயே சண்டை. எப்படி இருக்கும் தேமுதிகவுடைய வெற்றி வாய்ப்பு, எப்படி இருக்கும் விசிகாவுடைய வெற்றி வாய்ப்பு? உண்மையிலே நல்லா வைரல் பண்ணி விட்டாங்க. அது இன்னும் கேட்டால் ஏடிஎம் எடுத்து பண்ணோம் விட்டாங்க. ஆனால் ஊடகங்கள் பண்ணிடுச்சு. நீ உக்காந்துருந்தா கூட பரவாயில்ல, அந்த ஒரு ஸ்மைல் பண்ணியிருந்தாங்க பாருங்கள், அதெல்லாம் எவனும் ஏற்றுக்க மாட்டான், விசிகாக்காரன் எவனும்.
ஏற்கனவே இவன் ரொம்ப அவமானங்கள்ங்க. திருமாவளவன்லாம் எப்படி சகிச்சிட்டு இருக்காருன்னு தெரில. ஒரு பொறுமையான தலைவர்ன்றதுனால அது பல விஷயங்கள் சாதாரண விஷயம்லாம் கிடையாது. மன உளைச்சல் தரும் அவமானங்கள்லாம் அவர்லாம் சந்திச்சிருக்காரு. அது அளவுக்கு ஆதாயமும் அவருக்கு கிடச்சிருக்கு. அதுதான் அப்படி ஈக்குவல் ஆகிட்டு போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் அந்த கூட்டணிக்குள்ளே யாரும் நிம்மதியாக இல்லை. மகிழா காங்கிரஸில் ஹசீனா சையத்னு ஒருத்தவங்க 33% இடஒதுக்கீடு அதுன்னு உருட்டுறாங்க. எத்தனை பெண்கள் சீட்டு கொடுத்துருக்காங்க? 2 பேர் 2 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2மே பூசு, யாருன்னே தெரில. ஓ இந்த மாதிரி இப்படி இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹசீனா சையத்து 30 வருஷமாக கட்சியில் இருக்காங்க. மகிழா காங்கிரஸ், அகில இந்திய மகிழா காங்கிரஸ் சீட்டு கொடுக்க வேண்டியதுன்னா லாஸ்ட்டில் அந்த அம்மா விலகுனா பிறகு இவர் நீக்கிறாராம். இப்படி தான் இன்றைக்கி காங்கிரஸ் யுத்தம் போய்கிட்டு இருக்குது. அதனால் இந்த தேர்தல் நம்ம இவர் சொல்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருங்க, சுவாரஸ்யமான தகவல்கள் நிச்சயம். மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி சார். நன்றி சார்.